திருச்சிற்றம்பலம். அரைசனின் கற்கடியனுடைய பனி ஆவியோடு ஆக்கை குறை முறை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைபரா மன்னும் அமுதக்கண் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஓங்கெங்கு செய்வர் துறை விளங்க பூத பரம்பரை புனிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திரு கொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசுவல திருத்துண்டின் நெறிவாழ வலுஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தை சன்னடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனில் நிற்கங்குன் பொறுதற்காலத்தன்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துரும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அந்த அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு செய் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிப்புன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருடன் முன்னின்றருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருடையும் திருவருடையும் மனமொழி மேகலாரை வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் மக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய திரு நாட்டு சிறப்பு என்று சொல்லப்பெறுகின்ற சோழ நாட்டினுடைய பெருமையை சிந்தித்த நாம் அந்த சோழ நாட்டில் பழமையான நகரங்களும் பெருமையுடைய நகரங்களும் பல இருக்கின்றன. அவற்றுள் நம்முடைய திருத்தொண்டர் தொகை என்கிற பதிகம் கிடைப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஊர் என்று சொல்லக்கூடிய நகரம் என்பது நம்முடைய திருவாரூர். எனவே நாட்டு சிறப்பை நிறைவு செய்து நாம் அடுத்து மூன்றாவது பகுதியாகிய நகர சிறப்பு என்ற வகையில் திருநகரம், திருநாடு, திருநகரம் இந்த ஒவ்வொன்றுக்குமே அந்த திரு அடையாக இருப்பதை பார்க்கிறோம். திருமலை சிறப்பு, அதுக்கப்புறம் திருநாட்டு சிறப்பு, இப்போ நாம் சிந்திப்பது திருநகர சிறப்பு. இதெல்லாம் எதனால அப்படின்னா கையிலையின் கண் இருக்கின்ற அந்த பெருமான் நம்பி ஆரூரரை இந்த சோழ நாட்டில் திருவாரூரில் தான் இந்த பதிகத்தை பாடுவதற்கு அருள் செய்கின்றார். எனவே பெருமான் இருக்கிற காரணத்தினால் அது திருமலை. அந்த பதிகத்தை தருகின்ற நாடு சோழ நாடு என்பதனால் அது திருநாடு. அந்த பதிகம் பாடப்படுகிற ஊர் என்று சொல்லக்கூடிய நகரம் திருவாரூர் என்பதனால இந்த நகரத்தை திருநகரம் என்ற பெயரால் சேக்கிழார் பெருந்தகை குறிக்கிறார்கள். அதன் பிறகு அந்த பதிகம் பாடப்பட்ட இடம் அடியார்கள் கூடியிருக்கிற இடத்தில் அந்த பதிகத்தை பாடப்போகிறார். எனவே அடுத்த பகுதிக்கு திருக்கூட்ட சிறப்பு என்று பெயர். அந்த திருக்கூட்ட சிறப்பு இந்த 4 சிறப்பு என்கிற பெயரில் அமையப்பெற்று 5வதாகத்தான் நமக்கு தடுத்தாள் கொண்ட புராணம் என்கின்ற சுந்தரமூர்த்தி சாமியுடைய அவதாரமும் அதனைத் தொடர்ந்து அவர் திருவாரூருக்கு வருகிற வரையிலும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதையெல்லாம் நாம் காண இருக்கிறோம். அந்த வகையில் நாம் இப்பொழுது திரு நகரம் என்ற வகையில் திருநகர சிறப்பை சிந்திக்க முற்படுகின்றோம். சேக்கிழார் பெருந்தகை நம்ம எல்லாம் திருவாரூரை நோக்கி அழைத்து வருகிறார்கள். சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது மண்ணு மாமலராள் வழிபட்டது வன்னியாறு மதி பொதி செஞ்சடை சென்னியார் திரு ஆரூர் திருநகர்
மேலே சொல்லப்பட்ட 35 பாடல்களில் சொல்லப்பட்ட பெருமையுடைய நாடு சொன்ன நாட்டிடை முன்னை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு இதுகாலம் சிந்தித்த அந்த சோழ நாடு என்று சொல்லக்கூடிய நம்மால் சொல்லக்கூடிய தகைமையதோ என்று வினவியது போல அத்தகைய பெருமை மிக்க திருநாளாகிய சோழ நாட்டில் தொன்மையில் மிக்க நிறைய நகரம், பழமையான நகரம். அதில் மிக பழமையுடைய நகரம் என்று சொல்லப்படுவது இந்த திருவாரூர். எனவே தொன்மை அப்படின்னாவே பழமை, அந்த தொன்மையில் மிக்கது அப்படின்னா மிக பழமையுடைய நகரமாக கருதப்படுவது. இந்த தொடர் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் ஒரு திருத்தாண்டகம், அந்த திருத்தாண்டகத்தில் 10 பாடலிலும் அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை கண்டு வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த பெருமான் இங்கே எழுந்தருளுவது எப்போது, எழுந்தருளியது எப்போது என்று வினவி ஒரு பதிகம் பாடுகிறார். அதில் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு குறிப்பு சொல்லியிருப்பார். இந்த திசைகள் என்று சொல்லக்கூடியவை தோன்றிய பிறகு இங்கே இந்த பெருமான் தோன்றினாரா, இல்லை இந்த பெருமான் தோன்றிய பிறகுதான் திசையை தோற்றுவித்தார்? இது ஒரு வினாதான். திசையட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்டனாலே அப்படி கேட்கிறார். ஆக அன்னைக்கு எப்போ இங்கே வந்தார்? அது மாதிரி தில்லையில திருநடம் புரிகின்றார் நம்முடைய கூத்த பெருமானாக. அந்த அம்மைக்கான ஐயன் ஆடுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்டனாலே. ஆக அங்கே எப்போ வந்தார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இப்படி 10 பாடலிலும் 10 வகையான செய்தியை சொல்லி இந்த பெருமான் இங்கே எழுந்தருடைய காலத்தை கணக்கீடு செய்து சொல்ல இயலாது. எனவே தொன்மையில் மிக்கது. தொன்மை என்னும் பொழுது கணக்கீடு சொல்ல முடியாத பழமை அப்படிங்கிற பொருளை தான் சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது. சரி, இந்த நகருக்கு இன்னொரு சிறப்பு என்ன? நிலையாக மாமலராள் என்று சொல்லக்கூடிய திருமகள். எனவே லக்குமி என்று சொல்லக்கூடிய திருமகள் தன்னுடைய திருமாலுக்காக, கணவருக்காக வழிபாடு செய்து அருள் பெற்ற திருத்தலம் என்பதனால லக்குமி வழிபாடு செய்த தலங்கள் ஒன்று திருவாரூர். அது பழமை என்பதே நகருக்குரிய பெருமை. அதை அடுத்து கூடுதலான பெருமை சொல்ல வரும் பொழுது மாமலராள் என்று சொல்லக்கூடிய திருமகள் வழிபாடு செய்து பெருமானின் அருளை பெற்ற தலம். எனவே மண்ணு மாமலராள் வழிபட்டல். வன்னி ஆறு, வன்னி ஆறு, வன்னி இறைவன் தன் தலையில சூடுகின்ற மலர்கள்ல ஒன்று. இது இலை என்று சொல்லப்படுவது. நமக்கு வில்வமும் இலை வகையை சார்ந்தது, வன்னி என்பதும் இலை வகையை சார்ந்தது தான். எனவே பெருமான் மலர்கள், அப்புறம் இலைகள், அப்புறம் வேர் முதலானவற்றையெல்லாம் தனக்கு ஆபரணமாகவும் மாலைகளாகவும் அணிந்திருப்பார். நல்ல வெட்டி வேர் என்று சொல்லக்கூடிய வேர் அவருக்கு மாலையாக இருப்பதை பார்க்கிறோம். அது வேர் மாலையாக இருப்பது. மலர் பல்வேறு வகையான மலர், நாரும் மலரும் நாரா மலரும் ஈசற்கே என்று நாம் பார்த்தோம். அதுபோல இலை என்று எடுத்துக்கொண்டால் வன்னி என்று சொல்லக்கூடிய இதனுடைய இலை, வில்வம், பிறகு பச்சிலை என்ற ஒரு இலை உண்டு. இந்த சிவபூசை செய்பவர்களெல்லாம் பன்னீர் பத்திரி என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு இலை பயன்படுத்துவது பார்க்கணும். அதுதான் ஆசனமாக இருக்கையாக பயன்படுத்துவது. சில நேரங்கள் அர்ச்சனைக்காகவே அதையே கிள்ளி அர்ச்சனையாகவே போடுவதனால்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோற்றுத்துறையில பாடும் பொழுது இலையால் அன்பால் ஏற்றும் அவருக்குனர். அங்க சுவாமிக்கு பூதான் வேணுங்கிறதில்லை, இலையிலேயே வழிபாடு செய்யலாம். இலையால் அன்பால் ஏற்றும் அவர்க்கு என்று அந்த பாடல்ல நம்முடைய நம்பி ஆரூரர் குறித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகை வன்னி என்று சொல்லக்கூடிய இலையும், ஆறு கங்கை, மதி நிலவு. எனவே தன் செஞ்சடை என்று சொல்லக்கூடிய சடை எப்படி இருக்கிறது? வன்னி, ஆறு, மதி இவை பொதிந்து இருக்கிறது. நம்முடைய சடையில கங்கைக்கும் இடம் உண்டு, நிலவுக்கும் இடம் உண்டு, வன்னிக்கும் இடம் உண்டு. இவ்வாறு மூன்றுக்கும் இடம் கொடுத்திருக்கக்கூடிய சிவந்த சடை, செஞ்சடை கற்றை என்று அந்த சடை சொல்லப்பெறுவது. எனவே செஞ்சடை சென்னியார். சென்னி அப்படின்னா சோழருடைய சிறப்பு பெயர். சோழர்களை சொல்லுகின்ற
சிறப்பு பெயர்ல ஒன்று சென்னி என்பது. இதை நீங்க எங்க பார்க்கலாம் கேட்டால் எரிபத்த நாயனாருடைய புராணத்துல எரிபத்த நாயனார் சோழ மன்னன் தன் முன்னே வந்து நிற்கிற இடத்துல சென்னி இத்துங்க வேளன் சிவகாமி ஆண்டார் கொய்து வந்த பன்னகாவரருக்கு கொய்து வந்த மலர்களை எல்லாம் சிதைத்தது. எனவே இந்த யானையை வெட்டியவன் அப்படி சொல்லி நிற்கிற இடத்துல மன்னனை அழைக்கின்ற இடத்துல சொல்ல வச்சிருப்பார் சென்னி என்று அழைப்பதை நீங்க பார்க்கலாம். அந்த சோழருடைய தெய்வமாக போற்ற பெறுவது சிவபெருமான். எனவே சென்னி என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு பெயரை உடையவர்களுக்கெல்லாம் அறைவனாக இருக்கிற பெருமான். எனவே சென்னியார் சிவபெருமான் இப்ப என்ன சொல்லுகிறார்னா சென்னியார். அவருடைய ஊர் திருவாரூர். திரு ஆர் ஊர் திருவாரூர். ஆக திரு ஆறும் ஊர் ஆறுதல் நிறைதல். திரு செல்வம் என்பது சிவானந்த செல்வத்தை நிறைவ பெற்றிருப்பது, உலகியல் செல்வத்தையும் நிரம்ப பெற்றிருப்பது. எனவே நமக்கு திரு என்பது அருட்செல்வத்தையே நாம் குறிப்பதனால சிவானந்த செல்வம் என்பதே நமக்குரிய செல்வம். நம்முடைய பேராசிரியர் சொல்லும்போது சிவானுபூதி பெருஞ்செல்வம் என்று அந்த திரு என்ற சொல்லுக்கு பொருள் செய்வதுண்டு. எனவே அத்தகைய அந்த மாபெரும் அருள் செல்வத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிற அந்த தலைவனுடைய ஊர் என்பதனால் சென்னியார் திருவார். சிவபெருமானுடைய ஊர் என்று குறிப்பார். சோழருடைய தலைநகர்ல ஒன்று, ஆனால் எங்கள் சிவபெருமானுடைய ஊர் என்று சொல்லுகிறார். சென்னியார் திரு ஆரூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருநகர் என்று முதல் பாடம் தொடங்கும் போதே அந்த நகரினுடைய பெருமையை நமக்கு இவ்வாறு எடுத்து காட்டுகிறார். எனவே மலராள் என்று சொல்லக்கூடிய திருமகள் தன்னுடைய கணவர் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்த தலமாக சொல்லப்பெறுவது இறைவருடைய ஊர் என்று சொல்லக்கூடிய பெருமை உடைய திரு ஆர் ஊர் திருவாரூர் என்று சொல்லப்பெறுவது என்கின்ற சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்ப அப்படியே அந்த நகருக்குள் நம்மை அப்படியே அழைத்து எப்படி நாட்டு சிறப்பை சொல்லும்போது சோலை கடந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியாக கடந்து அப்புறம் மாளிகை பகுதிகளுக்கெல்லாம் உள்ள அழைத்து வந்தாரோ அது ஒருபடி புறநகர் பகுதியிலிருந்து நம்மை திருவாரூரை நோக்கி அழைத்து செல்லுகிறார். எனவே இப்போ முதல்ல பொதுவான செய்தியாக ஆரூரின் பெருமையை நமக்கு எடுத்து காட்டினார். இப்போ நம்ம திருவாரூருக்குள்ள நுழைகின்றோம். நம்மை அழைத்து செல்லும் போது பல்வேறு வகையான ஒலிகள் நம் செவிப்புலத்தில் வந்து படுகின்றன. அது ரெண்டு பாடலை காட்டுகிறார். வேத ஓசையும் வீணையும் ஓசையும் சோதிவானவர் தோத்திர ஓசையும் மாதர் ஆடல் மணி முழவு ஓசையும் கீத ஓசையுமாய் கிளர் உற்றமே. இங்க சொல்லும் பொழுது முதல்ல செவிப்புலத்தில் பட்டது வேத ஓசைனர். வேத ஓசை எப்படி புறநகர் பகுதியில் காதில் விழுந்துச்சு அப்படின்னு கேட்டால் நாம் முன்னே பார்த்தோம். நகரினுடைய புறநகர் பகுதியில தான் பாடசாலைகள் அமைந்திருந்தன. கிடை ஓது கிடையும் என்று நாட்டு சிறப்புல பார்த்தோம். இந்த கிடை என்பது பாடசாலை. எனவே வேதத்தை சொல்லி தருகிற பாடசாலைகள் நகரினுடைய புறநகர் பகுதியில் அமைய பெற்றிருந்தன. அதனால முதல்ல காதில் விழுந்த ஓசை வேத ஓசைனர். அதுக்கப்புறம் வீணையும் ஓசை என்று குறிப்பிடுகிறார். வேத ஓசையும் வீணையும் ஓசையும். அதுக்கப்புறம் சோதி வானவர் தோத்திர ஓசையும். வானவர்களுடைய உடம்பு ஒளி பொருந்திய உடம்பு என்று சொல்வது. ஏன் ஒளி பொருந்திய உடம்பு அப்படின்னு கேட்டால் அவர்கள் நாம் இருக்கிற உலகத்தை விட கொஞ்சம் புண்ணிய வசத்தால் மேலே இருக்கின்ற உலகத்தை சார்ந்தவர்கள். எனவே அவங்களுக்கு இருக்கிற உடம்பு என்பது ஒளி பொருந்திய தேகம் என்று சொல்வதனால சோதி வானவர் தோத்திர ஓசை. ஆக ஒளி பொருந்திய உடம்பை பெற்றிருக்கின்ற தேவர்கள் இறைவனை போற்றுகின்ற அந்த தோத்திர ஓசை ஒரு பக்கம் விழுகிறதாம். எனவே வேத ஓசை ஒரு புறம், அப்புறம் வீணையின் ஓசை, அதை தொடர்ந்து வானவருடைய தோத்திர ஓசை. அதுக்கு அடுத்து சொன்னாரு மாதர் ஆடல் மணி முழவு ஓசையும். இந்த முழவு என்று சொல்லக்கூடிய கருவி, அங்க பெண்கள் ஆடுகின்ற அந்த அரங்கில் முழக்கப்படுகின்ற முழவு என்கின்ற கருவியினுடைய முழக்கம். எனவே அந்த முழவினுடைய ஓசையும் கீத ஓசை. இப்ப முன்ன வேத ஓசை என்று சொன்னதுனால
இங்கே கீத ஓசை என்பதை நம்முடைய சிவகவிமணியார் அவர்கள் அதை சொல்லும் பொழுது தமிழிசை பாடல்கள் என்ற குறிப்பாக கீத ஓசையை குறித்திருப்பார். எனவே வேத ஓசையும் கீத ஓசையும் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த இறைவனை போற்றி பாடுகின்ற பாடல்கள், இது பொதுவாக பாடப்படுகிற பாடல்கள். இறைவனை பாடுகின்ற புகழ் பாடல்களை கீத ஓசை என்று குறித்திருக்கிறார். வேத ஓசை என்பது வேதம் என்கிற பொருள்ல பாடப்படுகிற ஓசை என்று சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் அந்த கிளறு உற்றனவை, அதெல்லாம் பொங்கி மேலும் 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 மேலுமாக அந்த நகரெங்கும் இவ்வாறு பல ஓசைகளை நீங்க காதல கேட்கலாம் என்று காட்டுகிறார். பல்லியங்கள் பரந்த ஒலியுடன் செல்வ வீதி செல்மணி தேரொலி மல்லல் யானை ஒலியுடன் மா ஒலி எல்ல இன்றி எழுந்து உள எங்கனும் இங்க சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார். பல்லியங்கள், பல்லியம் இயங்கள் அப்படின்னாலே இசை கருவியினுடைய வகை. பல்லியம் என்றால் பல்வேறு வகையான இசை கருவிகள். நீங்க ஞானசம்பந்தர் புராணம் பார்க்கும்போது பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான கருவி என்று பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் காரைக்கால் அம்மையாருடைய பாடல்ல அந்த இசைக்கருவிகளுடைய பெயர்களை எல்லாம் அவங்க குறித்திருப்பதையும் அம்மையாருடைய பதிகத்தில் காண முடியும். அதனால எக்காலம் என்கின்ற ஒரு கருவி, துந்துவி என்கின்ற கருவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு, முன்னை சொன்ன போல தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, பல்வேறு வகையான கருவிகளுடைய முழக்கம் அமையப்பெற்றிருக்க. அதனால பல்லியங்கள் பரந்த ஒலியுடன் இப்படி இசைக்கருவியுடைய முழக்கங்கள் இருக்கின்றன. அவற்றோடு இந்த வீதி அப்படியே இந்த புறநகர் பகுதி கடந்து அந்த திருவாரூருடைய வீதிக்குள்ள நுழைகிறார். இந்த காட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா புறநகர் கடந்து இப்போ ஊருக்குள்ள நுழைகிறார். எனவே அந்த வீதிக்குள்ள வந்த உடனே எப்படி இருக்கிறது, செல்வ செழிப்பை காட்டுகின்ற வீதி. அதான் சொன்னாரு செல்வ வீதி. இந்த வீதி எப்படி இருக்குன்னாரு, செல்வ வீதி. அப்ப நீங்க அந்த உள்ள நுழைகின்ற பொழுதே மாளிகை முதலானவற்றை எல்லாம் காணக்கூடிய வண்ணமாக வீதிகள் அமையப்பட்டிருக்கின்றன. ஆனால் செல்வ வீதி செழு மணி தேர் ஒலி. அந்த வீதிகள்ல பார்த்தீங்கன்னா தேர் என்று சொல்லக்கூடியவைகள் போவதும் வருவதுமாக இருந்து கொண்டிருக்கின்ற வீதி. ஆக திருவாரூர் என்று சொல்லக்கூடிய நகர்ல வீதிகள் பெரிய வீதிகளாக இருக்கின்றன. அந்த வீதிகள்ல தேர் செல்வதும் போவதுமாக இருக்கக்கூடிய வீதிகள் இருக்கின்றன. அப்ப அந்த வீதி அகன்று இருக்கின்ற வீதி என்பது மட்டுமல்ல, தேர் செல்லுகின்ற வீதி. தேர் செல்வதற்குரிய வண்ணம் அந்த வீதிகள்லாம் அகன்று இருக்கின்றன என்கிற குறிப்பையும் நமக்கு தருகிறார். இந்த புராணத்துல இப்ப நாம் பார்க்கக்கூடிய திருவாரூர் சிறப்புல தேர் இன்றியமையாத ஒரு குறிப்பு. சேக்கிழாருடைய வாக்கில் ஒரு வரலாற்றை சொல்ல வருகிறார் என்று சொன்னால் அதை அந்த புராணத்துல இன்றியமையாமையாக இருக்கக்கூடிய பகுதியை முன்னையே காட்டுவது அவருடைய வழக்கம். நீங்க அது பின்னாடி போக போக நாம பார்த்தோம்னா அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில தேர் இந்த புராணத்துக்கு, இந்த திருநகர சிறப்புக்கு ஒரு இன்றியமையாத ஒரு கருவியாக இருப்பது. அதனால இந்த தேர்வொலியை முன்னையே காட்டுகிறார். இதெல்லாம் இலக்கிய நூல்கள்ல திறனாய்வு என்ற வகையில அமையப்பெறுவது என்று நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் அந்த அவங்களுடைய உரை குறிப்பில் கொடுப்பாங்க. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு ஒரு கதையை சொல்ல வருகின்ற அந்த ஆசிரியன் அந்த கதையினுடைய அமைப்பை, காட்சியை விளக்குகின்ற பொழுது எவையெல்லாம் காணப்படுகின்றன என்று அதை காட்டுகிறானோ அவையெல்லாம் அந்த பாத்திரத்தினுடைய வகையில அவற்றை பயன்படுத்துவதையும் காட்டணும். அப்படி காட்டலைன்னா அது உரியதாக போற்றப்படுவது இல்லை அப்படின்னு நம்மளுடைய நாவல் முதலானவற்றில் இவையெல்லாம் அடிப்படை கூறுகளாக இருப்பன என்பது சென்னியப்பனார் ஐயா அவர்கள் தருகிற குறிப்பாகும். அந்த வகையில் இங்க இந்த தேர் இங்க காட்டியிருக்கிறார். இந்த தேர் பின்னே எவ்வாறு பயன்பட போகிறது, எப்படி இந்த பகுதிக்கு அது இன்றியமையாக இருக்க போகுது என்பதை நாம பார்க்க போறோம். எனவே அந்த வகையில் அந்த தேர் ஒலியுமாக செல்வ வீதி செழுமணி தேரொலி. ஆக அந்த மணிகள் கட்டப்பட்டிருக்கிற தேர் மணித்தேர். இப்போ மணித்தேர் அப்படின்னா மணி பொருந்திய தேர் என்பது ஒரு பொருள். அதுக்கப்புறம் செழுமணி, அந்த
தேர்ல கூட முத்து முதலான மணிகளும் அந்த தேர்ல உண்டு. அப்ப மணி என்கிற மணி ஓசையை தருகிற தேரும் இருக்கிறது. அந்த தேரில் அழகு ஒரு பொருத்தக்கூடிய வண்ணமாக மணிகளும், அதாவது நவமணி என்று சொல்லக்கூடிய மணிகள் கூட அந்த தேர்ல இருப்பது உண்டு என்கிற குறிப்பையும் நமக்கு தருகிறார். எனவே அது நல்ல செழுமையான மணிகள். அப்ப நவமணி என்று சொன்னால் நன்கு விளைந்திருக்கக்கூடிய மணிகளாக அது குறிக்கப்படும். அதுவே நாம சொல்லக்கூடிய மணி ஓசைக்கு வந்துட்டா நல்ல நாதமுடைய ஓசை. இப்ப மணியில கூட பாத்தீங்கன்னா ஓசை மட்டும் இல்ல, நம்ம போய் கடையில மணி வாங்கும் போதே அடித்து பார்ப்போம் நல்ல நாதம் இருக்கிறதா. அப்ப அந்த மணி எப்படி இருக்கிறது? செழுமையான நாதத்தை உடைய மணிகள். ஆக செழுமணி என்று சொல்லக்கூடிய தேர். எனவே செழுமணி தேரொலி, அதுக்கப்புறம் மல்லல் யானை ஒலியுடன். ஆக நல்ல வளப்பமுடைய யானைகள், வளவர்களுடைய பெருமைக்குரிய ஒன்றாக யானைப்படையும் கருதப்படுவது. அதனால நல்ல வலிமை மிக்க வளம் மிக்க யானைகள். மல்லல் என்ற சொல்லுக்கு வளம் என்று பொருள். எனவே மல்லல் யானை ஒலியுடன் மா ஒலி. யானையை குறித்ததுனால இங்க மா என்பது குதிரையை குறிக்கிறது. எனவே யானையினுடைய ஒலியும் குதிரைகள் முதலானவற்றுடைய ஒலிகளும் இருக்கிறதா. எல்லையின்றி எழுந்துள்ள எங்கனும். நீங்க திருவாரூர் கூட நுழைஞ்சீங்கன்னா அங்க இருக்கிற வீதிகள் எல்லாவற்றிலுமே யானையினுடைய ஒலியோ அல்லது குதிரையின் ஒலியோ அல்லது தேரினுடைய ஒலியோ இது போன்ற ஒலி ஏதேனும் ஒன்று இசைத்து கொண்டே முழங்கிக் கொண்டே இருக்காங்க. ஏன்னா எப்போதும் போக்குவரவுக்கு உரிய இடமாக இருப்பது. சொன்னா இப்ப நம்ம சொல்லுகிறோம், சில நகர சொல்லும் பொழுது கிராமங்கள் போன்றவை எல்லாம் ஒரு 6 மணி ஆச்சுன்னா பழைய அமைப்புல சொல்லணும்னா அப்படியே அடங்கிவிடும். இன்னைக்கு சில கிராமங்கள் ஒரு 7-8 மணி ஆச்சுன்னா எந்த ஓசையும் இல்லாம அவங்கவுங்க அடங்கி இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதுவே ஒரு நகரக்குள்ள வந்துட்டோம்னா 12 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் வண்டி போகுது வருது போகுது, சத்தம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அது மாதிரி திருவாரூரில் அன்னைக்கே இப்ப சேக்கிழாருடைய காலத்துக்கு முன்பே ஏதாவது ஒலி முழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய நகரம் என்று அந்த நகரினுடைய சிறப்பை நமக்கு காட்டுகிறார். அன்னைக்கு மதுரையை சொல்லும் போது தூங்கா நகரம் என்று சொல்லுகிற சிறப்புடையது மதுரை. அது மாதிரி இங்க ஆரூரில் ஏதேனும் ஒரு ஒலி முழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஊர். அப்ப மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியாக அறியப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். மாடம், மாளிகை, சூளிகை, மண்டபம், கூடம், சாலைகள், கோபுரம், தெற்றிகள், நீடு சாரளம், நீடு அரங்கு எங்கனும் ஆடல் மாதர் அணி சிலம்பு ஆர்ப்பன. நீங்க திருவாரூருக்குள்ள நுழைந்தால் அந்த அமைப்பு அரங்கு என்று சொல்லுகிறோம். இப்ப நம்ம இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு திருமண மண்டபங்கள், அப்புறம் பெரிய அரங்குகள் இருக்கிறது, அப்புறம் சின்ன அரங்குகளும் இருப்பதை பார்க்கிறோம். நம்ம அதை சொல்லும் பொழுது அந்த மாதிரி சிறிய மண்டபங்களாக பெரிதாக பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம். ஒரு உணவகத்துக்கு போனால் கூட இங்கு அரங்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன அது சொல்ல மினி ஹால் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஒரு எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி திருவாரூர்ல ஆடல் மகளிருடைய அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் நடக்கும்னு மேலே சொல்லப்பட்ட அத்தனையுமே ஆடல் மகளிர் ஆடுகின்ற இடம் எது? ஒன்று மாடம். மாடங்கள்ல பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், மாடம். அதுக்கப்புறம் மாளிகை. அப்ப மாட மாளிகையின் கண் அந்த பெண்களுடைய ஆடல் அங்க உண்டு. அதுக்கப்புறம் சூளிகை என்று சொல்லக்கூடிய இடம். அந்த சூளிகை என்பதும் அந்த மண்டபத்தை விட சற்று இதாக இருப்பதுங்க, கொஞ்சம் பெரிதாக இருப்பது அப்படிங்கிற பொருள். எனவே சூளிகை, அப்புறம் மண்டபம், பிறகு கூடம், அப்புறம் சாலை, அப்புறம் கோபுரம், தெற்றிகள். தெற்றின திண்ணை என்று பொருள். எனவே மாட மாளிகையிலும் ஆடல் உண்டு, சூளிகை என்கிற இடத்திலும் ஆடல் உண்டு, மண்டபத்திலும் உண்டு, கூடம் மக்கள் கூடுகின்ற இடத்துல சிறிய கூடமாக இருப்பது அந்த கூடம், சாலைகள், கோபுரம், தெற்றிகள், இங்கெல்லாம் ஆடல் மகளிருடைய ஆடல் உண்டு. அதுக்கப்புறம் நீடு சாளரம். இந்த சாளரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்ம இன்னைக்கு பால்கனி என்று இன்னைக்கு நம்ம சொல்லுகிறோம். அது இலக்கியத்துல அவ்வாறு சொல்லும்போது சாளரம் என்று சொல்வதுங்க. அதாவது காற்று நன்றாக உள்ளே சென்று வரக்கூடிய வண்ணமாக அந்த அமைப்பு
அமைய பெற்றிருக்கும். நம்முடைய சிலப்பதிகாரத்தில் அதை சொல்லும்போது காலதர் என்று குறித்திருக்கிறாங்க. காலதர், அதர்னா வழி, கால்னா காற்று, காற்று செல்லுகின்ற வழியாக அந்த அமைப்பு அமையப்பட்டிருக்கு. ஆக அந்த இயற்கையாகவே மாடங்களை அமைக்கின்ற பொழுது நல்ல காற்றோட்டம் உள்ள வண்ணமாக அந்த பால்கனியை அமைப்பாங்களாம். அதனால அந்த பால்கனி என்று சொல்லக்கூடிய ஒன்றை சாளரம் என்ற பொருளை இங்கு குறிப்பிட. எனவே அப்படி நீண்டிருக்கக்கூடிய சாளரம், அப்புறம் அரங்கு, இப்போ மேலே சொல்லக்கூடிய மாளிகை, மண்டபம், இவையல்லாது அரங்கு என்கிற ஒன்றும், இதெல்லாம் அந்த இட வசதியை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறாங்க. அந்த வகையில் அரங்கு எங்கனும் ஆடல் மாதர் அணி சிலம்பு ஆற்பன, அந்த பெண்கள் ஆடுகின்ற செயலும் அதனால் அந்த சிலம்புகள்லாம் சத்தம் எழுகின்ற நிகழ்வும் அங்கு நடைபெறுகின்றன. அங்கு உரைக்கு என் அளவு, அங்கு உரைக்கு என் அளவு அப்பதியிலார் தங்கள் மாளிகையின் ஒன்று சம்புவின் பங்கினாள் திருச்செடி பறவையாம் மங்கையார் அவதாரம் செய் மாளிகை. இந்த பாடலை குறிப்பிடுகிறார். இதே வரிசையாக ஒவ்வொரு வீதிகளுக்கும் ஒரு பெருமை உண்டு. திருவாரூர்ல ஒவ்வொரு வீதியும் பெருமைக்குரியது தான். அதில் ஒரு வீதியை காட்டி இந்த வீதி இருக்கிறதே, இதன் பெருமை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். என்ன பெருமை அப்படின்னு கேட்டால், சிவபெருமானுடைய இடப்பாகம் உடையவள் உமையம்மை. அந்த உமையம்மைக்கு கைலையின் கண் தொண்டு செய்து கொண்டிருந்த சேடிமார்கள் இருவர் நம்ம பார்த்தோம். கமலினி, அனிந்திதை என்று சொல்லக்கூடிய இருவர். அதில் கமலினி என்று சொல்லப்பெறுகின்ற அந்த சேடிமாரில் ஒருவராகிய பெண் அவதாரம் செய்த மாளிகை இதோ இந்த தெருவில் தான் அப்படின்னு அந்த வீதியை காட்டும்போது சொல்கிறார். அங்கு உரைக்கு என் அளவு, நான் இந்த வீதியின் பெருமையை என் அளவில் சொல்ல இயலுமா அப்படின்னு ஒரு வினா கேட்கிறார். என் அளவு, என்னால் இந்த பெருமை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. எதனால அப்படின்னு கேட்டால், அந்த தெரு காட்டும்போது பதியிலார் என்கின்ற ஒரு குலம். இந்த பதியிலார் என்பது ஒரு மரபு பெயராக சிவகவிமணி அவர்கள் குறித்திருக்கிறார்கள். ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்க அந்த பதியிலார் என்ற சொல்லுக்கு வேறு வேறு வகையான பொருள் செய்திருக்கிறாங்க. அது பொருத்தம் இல்லை என்பது சிவகவிமணியாருடைய உரை குறிப்பு. ஏன்னா இந்த பதியிலார் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களை திருக்கோயில் பணிக்காகவே அர்ப்பணித்து கொண்டவர்கள் அப்படிங்கிற குறிப்பு காணப்படுகிறது. நம்முடைய திருவாசகத்துடன் சொல்லலாம், கோயில் பினா பிள்ளைகள், அந்த பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அது ஒரு குலம். அந்த குலத்தில் இருப்பவர்கள் அனைவர், ஆடவர் பெண்டீர் என்று சொல்லக்கூடிய அனைவருமே இறைவனே பதி என்று உணர்ந்து தங்களை அந்த தொண்டுக்காக அர்ப்பணித்து கொண்ட குலம் என்பதனால ஒரு குலத்தின் பெயர் தான் பதியிலார் என்கின்ற பெயர். நவீன ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பதி என்று சொன்னால் கணவன், கணவன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குலம் என்று அதை வேறொரு வகையில் பொருள் செய்துட்டாங்க. நீங்கள் சிலப்பதிகாரம் அல்லது ஏனைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மகளிரை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் வேறு வேறு வகையான நிலை சொல்லப்படும். அது போன்ற குலத்தை சார்ந்த பெண் என்ற வகையில் ஆராய்ச்சியாளர்கள் அந்த சொல்ல பயன்படுத்துகிறாங்க. அப்படி இல்லை என்பதைத்தான் சேக்கிழாருடைய உள்ள கிடக்கையும் அதல்ல. எனவே சிவகவிமணி அவர்கள் அந்த இடத்துல சொல்லும்போது பதியிலார் என்பது ஒரு குலத்தின் பெயர். ஏன்னா அவங்க பதியிலார்னா கணவன் இல்லாதவர்கள். கணவன் இல்லாதவரிடத்துல இந்த பெண் வந்து அவதரித்தாங்கன்னு சொன்னால் அப்போ அவருடைய ஆழமான பொருளை சிந்திக்கும் போது வேறு பொருள் தந்துவிடும் என்பதனால அது ஏற்புடையது அல்ல என்பதை கவிமணி சிவகவிமணி அவர்கள் அந்த இடத்துல மறுத்திருக்கிறார்கள். ஏனைய சில பேர் அதை வந்து வேறு வகையாக குறித்திருக்கிறாங்கிறத தொட்டு காட்டியிருக்கின்றார். எனவே நாம் சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக தொண்டு செய்த நிலையில நம்பி ஆரூரர் அவதரிக்கிறார். அம்மைக்கு அணுக்க தொண்டராக இருந்தவங்க கீழே வராங்க. நீங்க ஒன்று சிந்தித்து பார்க்கணும். இப்ப சிவகவிமணி அவர்கள் சொன்னது சரிதானா, இல்லை ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது போல பதியிலார் என்கிற குலம் என்பது விலைமாதர் என்று சொல்லக்கூடிய பிரிவை சார்ந்ததாக இருக்குமா? ஒரு ஆராய்ச்சி சிந்தித்து பார்த்தீங்கன்னா
நவீன கால ஆராய்ச்சியாளர் கருத்தை மறுப்பதற்கு ஒரு இடம் உண்டு. எப்படி நாம் எப்படி மறுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவஞான போதத்தில் 8ஆம் நூற்பாவில் ஒரு அழகான வெண்பாவும் உண்டு. யாரெல்லாம் இறைவனுக்கு பணி செய்கிறார்களோ அது இந்த பிறப்பில் பணி செய்யணும்னா நாம் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டால், தவலோகம் என்கிற உலகத்துக்கு போகலாம். மண்ணில் வாழ்கிற காலத்தில் நீங்கள் தவம் செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் தவலோகம். சரி, அங்கே இருக்கிறவங்க அங்கிருந்தே வீடு பெற்று போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், அந்த உயிரினுடைய தவம் முதிர்ச்சியை பொறுத்து அது அமையும். ஆனால் வெண்பா சொல்லும்போது சொன்னாரு, அப்படி தவலோகத்தில் இருப்பவர்கள் மண்ணுக்கு வந்து உயர்ந்த குலத்தில் பிறப்பார்கள். குறிப்பு தர, தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்று அறுப்பாராக. தவம் செய்வார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்று அறுப்பாராக. இது வெண்பா சொல்லுகிறது. தவம் செய்தவர்கள் என்றும் தவலோகம் சார்ந்து பிறப்புக்குட்பட்டு தான் பற்றை அறுக்க முடியும். பவம் செய்து பற்று அறுப்பாராக. அதுக்கு அடுத்த வரி சொன்னாரு, அவங்க பிறக்கும் போது எங்க பிறப்பாங்க? தவம் செய் நற்சார்பில் வந்து உதித்து. அந்த சார்பு எப்படி இருக்குமா? தவம் செய் நற்சார்பு. அவங்களுக்கு உடனாக இருக்கக்கூடிய எல்லாருமே, பெற்றோர், உறவினர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த தவத்துக்கு துணையா இருக்கிறாங்க கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அந்த உயிர் வந்து பிறக்கும் என்பது மெய்கண்டார் திருவாக்கு. இப்ப பறவையார் செய்கிற பணி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்தா இருக்குமானால், அதாவது நவீன காலருடைய ஆராய்ச்சிக்குரியதை வைத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இடமில்லாம போயிடும். இங்க பதியிலார் என்பது பெருமானுக்கே தொண்டு செய்வதற்காகவே இருக்கக்கூடிய குலம். காலையில் எழுந்தாங்கன்னா பூ பறிப்பாங்க, பூ தொடுப்பாங்க, நாட்டியம் ஆடுவார்கள், பாடல் பாடுவாங்க, அந்த கோயிலுக்குரிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க. அப்படி ஒரு குலம் உண்டு. எனவே அந்த சிவ சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய குலம் என்பதுதான் பொருத்தம் உடையது என்பதற்கு மெய்கண்டாருடைய வெண்பாவை கொண்டு இதை நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். எனவே பதியிலார் குலம் என்பது பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கிற ஒரு குலத்தின் பெயர், அவ்வளவுதான். நீங்க அதை வேற ஒன்று ஆராய்ச்சியாளர்கள் செய்வது போல. எனக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது உரை சொல்லுகிறவர்களோ அல்லது ஏதாவது ஒரு உரை படிச்சீங்கன்னா இந்த பதியிலார் என்பதற்கு வேறு பொருள் கொடுத்திருப்பாங்க. அப்படிலாம் இல்லை என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த குறிப்பு. ஏன்னா பரத்தையர் என்று சொல்லக்கூடிய பிரிவு இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரத்துல உண்டு. நம்முடைய திருநீலகண்டர் வரலாற்றை படிக்கும் போது கூட அந்த சொல்லாட்சி பயன்படுத்தப்படுகிறது. திருநீலகண்டர் அப்படி ஒரு அங்க போயிட்டு வந்தார் அப்படின்னு காட்டுகிற இடம் உண்டு. எனவே இலக்கியங்கள் அவ்வாறு உண்டு என்பதனால அது போன்ற ஒரு பிரிவு என்று கருதிவிடக் கூடாது என்பதற்கு தான் இத்தனை குறிப்பு. எனவே பதியிலார் என்று சொல்லக்கூடியவர்கள் திருவெம்பாவையில் சொல்லப்படுவது போல பெருமானுக்கே, அதான் சொல்ல, உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்ப அல்லா தோல் சேர்க்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குல் பகல் என்கிற மற்றொன்றும் காணற்க என்கின்ற கொள்கையில் வாழ்கின்ற மக்கள் என்பதை நாம் நினைவு கொள்ளுதல் வேண்டும். எனவே அந்த பதியிலார் குலத்தில் வந்து அவதரித்தாங்க பறவையார். அங்க இருக்கிற வீதிங்க இது, அவர் அந்த வீதியை காட்டுகிறார். எனவே அந்த வீதி எப்படி இருக்கு? தங்கள் மாளிகையின் ஒன்று. அந்த மாளிகை நிறைய இருக்குது. அந்த மாளிகையில ஒரு மாளிகையில தாங்க யார் வந்தாலும் அவதரிக்க போறாங்க? சம்புவின் பங்கினாள். சம்பு அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரு பேர். சம்பு சம்பு அப்படின்னா இன்பத்தை செய்பவன் என்று பொருள். இன்பத்தை செய்பவனாகிய இறைவன் அவனுடைய ஒரு பாகமாக இருப்பவள் உமையம்மை. எனவே சம்புவின் பங்கினாள். சம்பு கூட்டலின் சம்புவின் அந்த இனிமை என்ற பொருள் வைத்துள்ள சிவபெருமான் இன்பமுடையவன். அந்த இன்பமுடையவனிடத்தில் இடப்பால் இருக்கக்கூடிய இன்பமுடைய அன்னையை தொண்டு செய்த அந்த பெண். எனவே சம்புவின் பங்கினாள் திரு சேடி மாறு. அந்த சேடி என்று சொல்லக்கூடிய பணிப்பெண்கள் இருவரில் ஒருவராகிய அவங்க யாரு? பறவையார் என்ற பெயரோடு இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறாங்க. பறவையார்
பறவையாம் மங்கையார் அவதாரம் செய் மாளிகை. அவதாரம்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறா இல்லைங்க. நம்ம திலகவதியாரு கூட அவதாரம்ங்கிற சொல்ல பயன்படுத்துவீங்க சேக்கிழார் பெருமான். திலகவதியாரை சொல்லும்போது கூட திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் என்று அருளிய சேக்கிழார் பெருந்தகை பறவையாரை சொல்லும்போது அவதாரம் என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த பதியிலார் இந்த சொல் அப்படி கருதுவதற்கு இடமில்லை என்பதற்கு இது போன்ற சொற்கள் தான் நமக்கு உறுதுணையாக இருப்பன. எனவே மங்கையார் அவதாரம் செய் மாளிகை. இதோ இந்த வீதியில் தான் பல மாளிகை இருக்கிறது. அதில் ஒரு மாளிகையில் தான் நம் பறவையார் அவதாரம் செய்ய போகிற மாளிகை இங்குதான் இருக்கிறது. ஏன் அவதாரத்தை இனிமேல் தான் நடக்க போகிறது. ஆனால் செய் மாளிகை என்று நமக்கு காட்டுகிறார். படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான், படர்ந்த பேர் ஒளி பன்மணி வீதிதான், இடந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்ட வன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரை அடி நாறுமால். இந்த மாளிகை அப்படி கையை காட்டினாரு. இந்த மாளிகை இங்கேதான் இருக்குது. இந்த பறவையார் அவதாரம் செய்த மாளிகை அப்படின்னு மாளிகை இந்த வீதியில் இருக்குன்னு காட்டினவரு இந்த வீதிக்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்ன பெருமை அப்படின்னு கேட்டா படர்ந்த பேரொளி பன்மணி வீதி தான். இந்த வீதி நல்ல அழகான மணிகள் உடைய வீதி. அந்த மணியினுடைய ஒளியானது படர்ந்து காணப்படுகிறது. ஏன் வீடுகள் தோறும் மணிகள் கட்டி தொங்கவிடப்பட்டு இருப்பதனால சுடர் விட்டு கொண்டிருக்கிற மாளிகை. எனவே பன்மணி பேரொளி படர்ந்த வீதியாக இருக்கக்கூடிய இந்த வீதி, இந்த வீதிக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டா முன்பு ஒரு காலத்துல நடந்த நிகழ்வு. இப்ப நமக்கு சேக்கிழார் சொல்லும் போது நிகழ்காலத்தினுடைய நிகழ்வாக அதை காட்டுகிறார். ஆனா அந்த வரலாற்றை சொல்லும் போது நாம சிந்தித்த எப்படி சொன்னோம், முன்பு நடந்த நிகழ்வு என்ன, இடந்த ஏனமும் அன்னம் பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு ஒருவரும் அன்னப்பறவையுமாக எடுத்துக்கொண்டு ஒருவரும் இருவரும் பெருமானினுடைய அடி முடிய தேட முற்பட்டார்கள் அல்லவா. எனவே இடந்த ஏனமும் அன்னமும் தேடுவார். ரெண்டு பேரும் தேடுனாங்க. அப்படி தேடி கிடைக்காத அந்த பெருமான் இந்த வீதியில நடந்து போனார்னா பாத்துக்குங்களேன். அது சொல்றாரு, தொடர்ந்து கொண்ட. யாரை தொடர்ந்து கொண்ட? நம்முடைய நம்பி ஆரூரர் தொடர்ந்து அவரை அடிமை செய்து வருகிற நிலை. இதை நீங்க அங்க பார்க்கலாம்னா நம்ம தடுத்தாட்கொண்ட புராணத்துல இறைவன் வந்து நின்று அவரை அடிமை என்று சொல்லுகிற இடத்துல காட்டுவாருங்க சேக்கிழார். தொடர்ந்து எது வழி அடிமை கொள்வான் அப்படிங்கிற இடத்துல உன்னை நான் தொடர்ந்து அப்படிம்பார். அந்த தொடர்ந்துங்கிற சொல் இங்க அங்கேயும் காட்டுவார். அப்படி இப்ப நம்பி ஆரூரர் இறைவனை தொடர்ந்தார். இதுவும் நாம பிறவிதோறும் செய்த புண்ணியத்தினால தொடர்ந்தார். அது அவர் தொடர்வதற்கு எது காரணமாயிற்று? இறைவன் அவரை தொடர்ந்ததுனால அவர் தொடர்ந்தார். நம்மையும் இறைவன் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறான். நமக்கு அவன் தொடர்ந்து நம்மை வருகிறான் என்பது தெரியாம இருக்கிறோம். அவர் அதை உணர்ந்து இருக்கிறார். இவ்வளவுதான் நமக்கு அவருக்குள்ள வேறுபாடு. ஞானி என்பவன் தன்னை இறைவன் தொடர்கிறான் என்பதை அறிந்திருக்கிறான். நாம அறியாம இருக்கிறோம். நாம அறியும் போது அந்த ஞானி என்ன பண்ணுகிறான், நீ என் பின் என்னை தொடர வேண்டாம், நீ முன்னவா, நான் பின்ன வருகிறேன் என்று இறைவனை முன்னிறுத்து ஞானி பின் தொடர்கிறான். நம்மை பின்தொடர்வதற்கு ஒருவருமே இல்லை என்று நினைத்துக்கிட்டு நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நாம தான் நினைத்து கொள்கிறோம். அது அறியாமையினுடைய விளைவு. எனவே பிறவிதோறும் தொடர்பவன் இறைவன் ஒருவனே அப்படிங்கிற கருத்தை அங்கங்க காட்டுவது உண்டு. அதான் இங்க சொன்னார். அதாவது தொடர்ந்து கொண்ட. அப்ப வன்தொண்டர் பொருட்டு இறைவன் வந்த வீதி. எனவே தொடர்ந்து கொண்டவர் யாரு? வன்தொண்டர். பிறவிதோறும் தொடர்ந்த புண்ணியத்தினால் தொடர்ந்தவர் வன்தொண்டர். அவரை தொடர்ந்தவர் சிவபெருமான். எனவே அந்த வகையில தேடுவார் தொடர்ந்து கொண்ட வன்தொண்டர்க்கு தூது போய், அப்படி தூது போகிய வகையில் அந்த பெருமானுடைய திருவடி இருக்கிறதே. அந்த வீதியில போனாவே அந்த நறுமணம் இருக்குமா. நடந்த செந்தாமரை அடி நாறுமால். நாற்றம் என்பதே நல்ல வாசனைக்கு தான் நாற்றம்னு பேர். ஆனா இன்னைக்கு நாற்றம்னாவே பொருள் மாறி போச்சு.
இன்றைய வழக்கில் நாற்றம்னு சொன்னாவே மூக்கு பிடிச்சிருவோம், ஐயோ நாற்றமாக இருக்கிறது அப்படின்னு. நாற்றம்னா வாசனை என்று பொருள். அதை பெருமான் நடந்து சென்றதனால் அந்த வீதியிலேயே நறுமணம் கமழ்கிறது என்று சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார். எனவே அந்த வகை நடந்த செந்தாமரை அடி நாறுமால் நல்ல நறுமணம் வீசுகின்ற வீதியினர். செங்கண் மாதர் தெருவில் தெளித்த செங்குங்குமத்தின் குழம்பை அவர் குழல் பொங்கு கோதையில் பூந்துகள் வீழ்ந்து உடன் அங்கண் மேவி அலறு புலத்துமால். இங்கே ஒரு காட்சி காட்டுகிறார். இந்த வீதிகளில் செங்கண் மாதர், நல்ல சிவந்த கண்களை உடைய மாதர். இந்த மாதர் என்று சொல்லுக்கு அழகுன்னு அர்த்தங்க. மாதர், மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் என்பது தேவார். மாதர் என்றாலே அழகுன்னு பொருள். மாதர் பிறை கண்ணியானை, அழகு பொருந்திய பிறையாகிய அந்த நிலவை, அது ஒரு கண்ணி, 16 கண்ணிகளை உடையது. எனவே மாதர் பிறை கண்ணியானை என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் பார்க்கும். அதனால செங்கண் மாதர், அழகு பொருந்திய கண்ணை உடைய பெண்கள் தெருவில் தெளித்த செங்குங்குமத்தின் குழம்பு. இப்போ வீட்டின் முன்பாக அந்த வீதி என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் பகுதியில் அவங்க தண்ணீர் தெளித்து பிறகு அதை கூட்டி கோலமிடுகிறார்கள். அந்த கோலமிடும் பொழுது அந்த கோலத்தினுடைய புறப்பகுதிகளை, அதாவது நம்ம சொல்லணும் இன்னைக்கு அப்படியே வரிசையாக செங்குங்குமம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழம்பு சாற்றை அப்படியே அழகுபடுத்துவாங்க அந்த கோலத்தில். நீங்கள் இது நம்ம இன்னைக்கெல்லாம் வாசல் அப்படிலாம் இல்லை, அதனால் நம்ம வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் வீட்டில் அந்த வீடு கூட்டுதல், நீர் தெளித்தல், அப்புறம் கோலமிடுதல், இதெல்லாம் ஒரு பணியாக இருந்தது. இன்னைக்கு அந்த பணியெல்லாம் இல்லை என்ற நிலைக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா சாலை வரைக்குமே வீட்டை கட்டிட்டோம், வாசலுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. அதனால இதெல்லாம் பார்க்கிற வாய்ப்பு இல்லை. எனவே அந்த 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 கோலம் விட்டு சிவப்பு நிறத்துல அப்படியே அந்த கையில் அந்த துணியில நனைத்து அப்படியே அந்த வரிசையாக அதை அழகுபடுத்துவாங்க. அதோட எல்லை பகுதிகளை செங்குங்குமத்தினுடைய சாறு கொண்டு அப்படியே அந்த அழகுபடுத்துவாங்க. அந்த மண் என்ன ஆகும், ஏற்கனவே லேசா தண்ணி தெளிச்சிருப்பாங்க, இந்த கோலம் விட்டு இருக்கிறாங்க, இந்த குழம்பு வேற அப்படி வச்சு தொடும்போது என்ன அப்படியே லேசா சேறு ஆகுமா. இந்த கோலம் விடுகிற இடத்துல அந்த சேறு உலர்த்தணுமே அப்படிங்கிற என்ன பண்ணுவோம்னா, இவங்க தலையில சூடி இருக்கக்கூடிய மலர், அந்த மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் அப்படியே அந்த கோலத்துல விழுந்து அந்த சேற்றை காய வைக்கிறான். காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாட்டுல என்ன சேக்கிழார் பதிவு செய்கிறார், தெளித்த செங்குங்குமத்தின் குழம்பை, அந்த குழம்பு இப்ப அந்த மண்ணை சேராக்கிருக்கு. அப்படி சேரான அந்த அவற்றை அவர் குழல், அவனுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய பொங்கு கோதையில் பூந்துகள், நல்ல மகரந்த துகள்கள் என்னாச்சா வீழ்ந்து உடன் அப்போதைக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம் சொல்றோம் தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்றோம். நம்மால ஒரு குப்பை விழுந்தா உடனே எடுக்கணுமா இல்லையா, அது மாதிரி தங்களால் சேறுபடுத்தப்பட்டதை அப்பொழுதே அவர்கள் உலர்த்தி விட்டார்கள். அப்ப இது ஒரு எவ்வளவு பெரிய நுட்பம் நமக்கு சொல்லுகிறார் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பொது இடம் என்று வரும் பொழுது நாம் அந்த குப்பைகளை நாம போட்டா ஒரு நிகழ்வு நடத்துறோம். அதனால எல்லாரும் ஒரு நிகழ்ச்சி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு வழிபாடு பண்றோம், சுவாமிக்கு அபிடேக திரவியங்கள்லாம் கொண்டு போய் திருமஞ்சன வழிபாடெல்லாம் பண்றோம். என்ன பண்ணுவோம், அந்த கொண்டு போன காகிதத்திலேயோ இலையிலையோ பொருளை வாங்கி போனால் என்ன பண்ணுவோம், அதை பிரித்து போட்டு அப்படி போட்டு உள்ளே கொடுத்து போட்டு நம்ம வேலை அபிஷேகம் பண்ணியாச்சு வந்துடுவோம்ல. அந்த குப்பைகள் அப்படி போட்டு வரக்கூடாது. நீங்கள் போட்டதை நீங்கள் தான் எடுத்து அதற்காக ஒரு தொட்டி வச்சுருப்பாங்களே, குப்பை தொட்டி, அதில் கொண்டு போய் நாம தான் போடணும். ஏன், நம்மால் போடப்படுகிற குப்பை நாம் தான் எடுக்கணும். எப்படி இந்த சோழ நாட்டில் வீதியில் விழுந்த குழம்பை அவங்க பூந்துகள் அலர்த்தியதல்லவா, அது மாதிரி குப்பைகளை நாம் போடுகிற குப்பையை நாம தான் எடுக்கணும். சேக்கிழார் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு.
எனவே ஒரு ஆலயத்துக்கு இல்லைங்க, வீட்டில் இருந்தால் கூட அந்த இன்னைக்கு நகராட்சியில் அறிவிப்பு கொடுங்க, மணி கட்டி குப்பை எங்கேயும் ரோட்டில் போட்டிங்கன்னா ஃபைன் அப்படின்னு போடுவாங்க. ஏன் அப்போ தான் அவங்க ஒழுங்கு. அப்போ நீங்களே ஒரு தொட்டி வச்சிருந்து மணி அடிச்சுக்கிட்டே வருவாங்க, வந்தால் குப்பையை கொண்டு போய் போடணும். அது மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து போடணும், இல்லைன்னா அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் பாருங்க, இது இன்னைக்கு நாம புதுசாக புகுத்துவது போல இருக்கிறது. ஆனால் அன்னைக்கே நம்முடைய பண்பாட்டோடு அது கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்களால் ஏற்பட்ட சேற்றினை அவர்களே உலர்த்துகிறார்கள். அவர் காட்டிய நயம் பார்த்தீங்கன்னா, அந்த மலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதுக்கு பூந்துகள். அப்ப அவங்க காலையில எழுந்து அவங்க குளிச்சு நீராடிட்டு தாங்க வாசலே கழிக்கணும். குறிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா, சிக்கல் என்ன இருக்குதுன்னு கேட்டா, அவங்க குளிச்சு நீராடி தலையில பூசு ஊட்டி அப்புறம் தான் வாசல் தெளிக்கவே வரணும். இப்ப நீங்க இந்த மார்கழி மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, முதல் நாள் 11 மணி 10 மணிக்கு வாசலை கூட்டி கோலத்தை போட்டு எல்லாம் பழுத்து எழுச்சிடும். காலையில் வச்சு பார்த்தா எல்லாம் கோலம் இருக்கும். இது இன்றைய சூழல் இப்படி இருக்கிறது. ஆனா அன்னைக்கு அப்படிலாம் இல்லை என்பதை நமக்கு சேக்கிழார் காட்டுகிறார். இதானுங்க நமக்கு ஒரு நூலை படிக்கும் போது அன்றைய காலம் அந்த பண்பாடு எப்படி இருந்திருக்கு என்பதை போற போக்கில் காட்டி செல்வதுங்க. இது தனியாலாம் விரித்து சொல்ல வேண்டியது இல்லை என்பதனால அது ஒரு இயற்கை அழகாக வைத்து அந்த காட்சியை காட்டுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த வீதியில் இருக்குதான், இங்க திருவாரூர் வீதியில. இன்னைக்கு திருவாரூர் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஆனா சேக்கிழார் இந்த வரலாறை பாடுவதற்கு முன்பு அப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து சொல்ல, உள்ளம் ஆர் உருகாதார், உள்ளம் ஆர் உருகாதவர் ஊர் விடை வள்ளலார் திரு ஆரூர் மருங்கு எல்லாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் பைங்கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள். இந்த பாட்டு சேக்கிழார் சொல்றாரு. அப்படி இப்ப நம்மளெல்லாம் இந்த வீதி வழியா அழைச்சிட்டு போறாரு. இத பாருங்க, இந்த வீதியில தான் பறவையார் அவதாரம் செய்து வீதின்னு காட்டினவரு. அப்புறம் அப்படி அப்படியே கூட்டிட்டு வர. இப்ப நமக்கு நோக்கம் கோயில் காட்டணும், அங்கதான் வரோம். அப்போ ஒவ்வொரு வீதியை கடந்து வரும்போது ஒரு வீதியை காட்டியவர் இது இறைவன் நடந்து சென்ற வீதியினர். அடுத்த வீதி சொல்லும் போது சொன்னாரு, இங்க எல்லாம் பாருங்க கோலமெல்லாம் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காட்டினார். இப்ப அப்படி கூட்டிகிட்டே வந்தவர் அப்படியே அவருடைய நெஞ்சம் அந்த இடத்துல அப்படியே நிக்குது, நகர முடியாமல் இருக்கிறது. எதனால அப்படின்னு கேட்டா சொல்றாரு, உள்ளம் ஆர் உருகாதவர். ஒரு நிமிடம் நம்ம முன்ன நிறைய ஓசையெல்லாம் படிச்சோம் இல்ல, வேத ஒலி, கீத ஒலி, அப்புறம் முழவு ஒலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒலியெல்லாம் வந்துச்சு. மா ஒலி இருந்துச்சு, யானை ஒலி இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே கடந்து வந்துட்டார். அதெல்லாம் காட்டிக்கிட்டே ஒரே பாட்டில் எல்லா ஒலியும் காட்டிட்டு வந்தவர் ஓசையும் ஒலியுமாக 2 பாட்டில் காட்டினார். முதல் பாட்டில் ஓசையை காட்டினாரு, அது அடுத்த பாட்டில் ஒலியை காட்டினார். இப்படி 2 வகையான ஓசையும் ஒலியையும் காட்டியவர் இங்க வரும்போது பாருங்க, அப்படியே நெஞ்சம் நெற்கு உருகி அப்படியே நிற்கிறாருங்க. என்ன அது? ஏன் அவர்தான் கூட்டிட்டு போறாரு, அவர் நகர்ந்தா தானே நாம போகலாம். அவர் நின்னாரு, இப்ப நாமளும் நிற்கிறோம். எல்லாரும் நின்றுட்டு ஏன் போகலேன்னு ஒரு நிமிஷம் கவனிங்க, காது என்ன விழுதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா ஏதோ பாடுற மாதிரி தெரியுது. என்ன பாட்டுன்னு பாருங்க. அது பாட்டா தேவார பாட்டு. எப்படி யாரு பாடுறா? அது அதை விட அதிசயம் என்னன்னு கேட்டா, கிளிகள் தேவார பதியங்களை பாடிக்கொண்டிருக்கின்றன. கிளிகள் பாடுங்களாம். அத நாகனவாய் பறவை என்று சொல்லக்கூடியவைகள் அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்குதான். அப்ப கிளிகள் பாடுகின்றன, பூவை என்பது நாகனவாய் பறவை. அந்த நாகனவாய் பறவைகள் அதை கேட்டுக்கொண்டு இருக்குதான். அததான் இந்த காட்சியை பார்த்தா யாருடைய நெஞ்சங்கம் உருகாது? உள்ளம் ஆர் உருகாதவர். எனவே இதை பார்த்தா நெஞ்சம் உருகிவிடும். பார்த்தாவே உருகும் என்பது ஒன்று. அது மட்டுமல்ல, கேட்டாலும் உருகும். ஏன்? அங்கு பாடுபவன திருமுறைகளாகிய திருப்பதிகங்கள். எனவே பதிகங்களை கேட்டா காதுக்குள்ள போச்சா நெஞ்சம் உருக்கும். வேத ஒலி, கீத ஒலி அப்படி பொதுவா சொல்லி கொண்டு வந்தார். அங்க அந்த கருத்து இருக்கான்னு தெரியாது. ஆனா இங்க திருப்பதிகங்கள் என்று சொல்லப்பட்டதுனால பதிகங்களுடைய ஆற்றல் கேட்போருடைய நெஞ்சத்தை உருகச் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவை.
அதைத்தான் இங்க வைத்து காட்டுகிறார். உள்ளம் ஆறு உருகாதவர். யாராவது இந்த இடத்தை தாண்டி போயிட முடியுமா என்ன? உருகாது ஒருவரும் இந்த இடத்தை விட்டு தாண்ட முடியாது. உள்ளம் ஆறு உருகாதவர். ஏன் அப்படின்னு கேட்டா, ஊர் விடை வள்ளலார். இறைவன் விடை மீது அமர்ந்து ஊர்ந்து வருகிறாரா? விடை ஊர் வள்ளலார். ஆக வள்ளலார் என்று சொல்வது சிவபெருமானுடைய பெயர். சிவபெருமானுக்கு தான் வள்ளலார்னு பேர். அந்த பெயர் பின்னால் அரசர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு வகையான அருளாளர்களுக்கு சொல்லப்பட்டது. நாம இன்னைக்கு அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னா, வள்ளலார்னா அவர் மட்டும்தான் கருதுறோம். அவர் பின்னாளில் கருதப்படுபவர். அதற்கு முன்பாகவே வள்ளலார் வள்ளலார் என்கிற சொல் சிவபெருமானுக்கே உரிய சொல். அதனால சொன்னார் வள்ளலார். அந்த வள்ளல் யாரு அப்படின்னா, விடை ஊர்ந்து வருகிற வள்ளலார். இடவ வாகனத்தின் மீது அமர்ந்து வருகின்ற வள்ளல். இந்த வள்ளல் என்ற சொல்லுக்கு வரையாது வழங்குபவன் என்று பொருள். வரையாது வழங்குபவன், அதாவது தன்னிடம் நாடி வந்து கேட்கக்கூடிய உயிர்களுக்கு அவை கேட்கிற அந்த ஒன்றை குறைவில்லாது கொடுக்கக்கூடியவன். நீ இவ்வளவுலாம் அவனுக்கு கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு குறைச்சு கொடுக்கிற ஆள் இல்லை. வேண்டுவார் வேண்டுவரே இவன் நானே கேட்ட வச்சுக்க அப்படி கொடுத்துருவாராம். அப்படி அதான் வள்ளல் தன்மை. கேட்பவருக்கு கேட்கிற அளவு கொடுக்கக்கூடிய கருணை உடைய பெருமான் என்பதனால அந்த இறைவனுக்கு வள்ளலார் என்று பெயர். எனவே வள்ளலார் திரு ஆரூர். முன்ன சொன்ன சென்னியார் திருவாரூர் சொன்னாரா இல்லைங்களா? இது வள்ளலார் திருவாரூர். ஆக வள்ளல், நீங்க மயிலாடுதுறையில ஒரு பெருமானுடைய கோயில் இருக்குதுங்க, வள்ளலார் கோயில்னே பேரு. யாராவது மயிலாடுதுறைக்கு சொந்தக்காரர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், போனீங்கன்னா பார்க்கலாம். மயிலாடுதுறையில நிறைய கோயில் இருக்கு, சிவாலயங்கள். அந்த கூரை நாடு என்ற பகுதிக்கு பக்கத்துல ஒன்று இருக்குது. இந்த சித்தர் காடு என்று சொல்வார்கள். அந்த 18 சித்தர்களுக்குரிய அந்த காடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்வது உண்டு. அந்த பகுதிக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு வள்ளலார் கோயில் என்றே பெயர். சிவபெருமான் இருக்கிற கோயில் தான். நீங்க வள்ளலார் கோயில் நம்ம ஏதோ கோயில் நினைச்சிருப்போம். சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வள்ளலார் கோயில் என்ற பெயரும் உண்டு என்பதை மயிலாடுதுறைக்கு போற நீங்க பார்க்கலாம். எனவே வள்ளலார் திருவாரூர் மருந்து எல்லாம் இந்த கிளிகள் பாடுகின்றன்னு சொன்னார் பாருங்க. அது மட்டுமல்ல, அந்த கிளி பாடுவதற்கு முன்னாடி ஒரு சொல் கொடுக்கிற பாருங்க, தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள். தெள்ளுதல் என்ற சொல்லுக்கு 2 பொருள். இந்த கிளிகள் பாடுவது தெளிவாக கேட்கப்படுகிறது. அந்த பாட்டு எப்படி இருக்குது? ஏதோ பாட்டு பாடுதுன்னா தெரியுது, என்ன பாட்டுன்னு தெரியல நினைக்க வேண்டாம். அது பாடுனா தெளிவாக காதுல விடும். எனவே பதிகங்களை அந்த கிளிகள் தெளிவாக பாடின. எனவே தெள் என்ற சொல்லுக்கு தெளிதல், தெளிந்து, தெளிவாக அப்படிங்கிற பொருள். இன்னொன்னு தெள்ளுதல் என்ற சொல்லுக்கு தெரித்தல் பேருங்க, தூக்கி வீசுதல் பேரு. தூக்கி வீசுதல் அப்படிங்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். இசை கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடத்தி கொண்டு இருப்பாங்க. அந்த பாட்டை பாடும்போது ஏதோ வந்து உட்கார்ந்து 2 பாட்டை பாடுமா, மணி 2 மணி நேரம் பாட சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆச்சா, எப்படா சீக்கிரம் வாழ்த்த பாட்டுலாம் நினைப்பது ஒரு வகையான. சில இசைக்கலைஞர்கள் பாடும்போது பாருங்க, பாட்டு தெரிச்சு விடுவோம் அப்படிமா, என்னையா பாட்டு தெரிக்கிறியா அப்படிமா. அந்த மாதிரி இந்த கிளிகள் என்ன பண்ணுது, வாயை திறந்தா பாட்டு பாடுது. ஒரு பாட்டா இல்ல, பதிகமா பாடுதுங்க. அதுதான் அந்த வரி சொன்ன பாருங்க, தெள்ளும் ஓசை திருப்பதிகம் அல்ல பதிகங்கள். என்னையா இப்படி வருது? அப்ப அந்த தெள்ளுதல் என்பதுக்கு அப்படி தூக்கி வீசுதல்னு பேருங்க. அதுக்கு பேர் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, நம்முடைய மணிவாசக பெருமான் கோத்தும்பியில ஒரு பாட்டு சொல்வார். கல்வன் கடியன் கலரி இவன் என்று எண்ணாதே, வள்ளல் வரவர வந்து ஒழிந்தான் என் மனத்தே, உள்ளத்து உரு துயர் ஒன்று ஒழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும். இந்த திருவடி என்ன செய்யுதுன்னு கேட்டா, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள்,
நான் கள்வன் என்று தெரிந்தும், நான் கடியன் என்று தெரிந்தும், நான் கலவி என்று தெரிந்தும் அந்த இறைவன் என் நெஞ்சுக்குள் வந்து அமர்ந்து கொண்டான். கள்வன் கடியன் கலவி இவன் என்னாதே வள்ளல், அங்கே வள்ளல் வள்ளல் வர வர வந்து ஒளிந்தான் என் மனத்தை. என் நெஞ்சுக்குள்ள வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, என்னடா தப்பு, தூக்கி எறித, என்னடா பண்ற தப்பு, இப்படி என்னுள் இருந்த குற்றங்கள் ஒன்றொன்றையாக அவன் என்ன பண்ணான், தூக்கி தூக்கி எறிஞ்சானுங்க. அதான் இந்த முரத்துல புடைப்பதுன்னு சொல்லுவோம். அப்படி முரத்துல புடைக்கும் போது அழுக்குகளை நீக்குவது போல நல்லதை உள்வாங்கி கொண்டு நீக்க வேண்டியதை வெளியே வரும். அது பேர் புடைத்தல் சொல்வது. அது மாதிரி இந்த பெருமான் நெஞ்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒன்னொன்னாக நீக்கினானா. எது முன்னே சொல்லக்கூடிய கள்ளம், கடிமை, அந்த கள்ளத்தனம் உடையது, கலதி என்று இந்த குற்றங்களை என்ன பண்ணா நீக்கிட்டு வந்து உட்கார்லைங்க, உட்கார்ந்துக்கிட்டு நீக்கணும். இதான் உடைய வள்ளல் தன்மை. இப்ப நீ நல்லவன் ஆன பிறகு நான் வரேன்னு சொல்லல, வந்து உட்கார்ந்துட்டு என்ன நல்லவன் ஆக்கிட்டான். இங்க உட்கார்ந்துக்கிட்டான். இங்க உள்ளத்து ஒரு துயர் ஒன்று ஒழியா வேண்டாம். ஒன்ன கூட மிச்சம் வைக்கிறீங்க, எல்லாத்தையும் நீக்கிட்டான். அதெல்லாம் எப்படி நீக்கினாங்கிறீங்க, தெள்ளும் தூக்கி தூக்கி வீசினானுங்க. ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்ம பாத்தீங்கன்னா முரசுல பெரிய பெரிய கல்லாத எடுத்து பார்த்து தூக்கி போடுவோம். அப்படி தூக்கி தூக்கி வீசுவது போல என் குற்றத்தை எல்லாம் அந்த கடல், எது பெருமானுடைய திருவடி, தெள்ளும் கடலுக்கே சென்றுதாய் கொத்து. அங்க தெள்ளுதல் என்ற சொல்லுக்கு தூக்கி எறிதல்னு பொருள். இங்க பதியத்தை இந்த வச்சுக்க, இந்த வச்சுக்க, என்ன பாட்டு கேட்ட இந்தப்பா வச்சுக்க, அப்படி எது பாடு, கிளிகள் பாடுகிறதா. நீங்க ஒரு சொல்ல தொடங்குனீங்கன்னா அது பாட்டே பதியத்தையே பாடி முடிச்சு, என்னையா அப்படி பாடுது அப்படின்னா அதுதான் அந்த கிளிகள். அப்ப நீங்க சிந்தித்து பார்க்கணும். முதல்ல ஒரு காட்சி உண்டு. நீங்க இன்னும் நம்மளுடைய நூல்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிகள் பாடுவதாக, குயில்கள் பாடுவதாக நிறைய இலக்கிய சுவையோடு காட்டியிருப்பாங்க. நமக்கு கிளிகள் என்று சொல்லப்பெறுபவை சோலையில் இருக்கக்கூடிய கிளிகளும் உண்டு, இப்ப வீட்டில் இருக்க கிளிகளும் உண்டுங்க. சோலையில் இருக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் என்ன பாடுச்சுன்னா அவையெல்லாம் வேதம் பாடுச்சு. அவ்வளவுதான். நமக்கு பாட்டுல நீங்க தேவாரம் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா அவைகள் வேதங்களை பாடின என்பதற்கு திருவெண்காடு திருத்தல பதிகத்துல படிச்சீங்கன்னாலும் பார்க்கலாம், வீழிமிழலை அங்க படிச்சீங்கன்னாலும் பார்க்கலாம். வேதங்கள் பொருள் சொல்லும் மிழலையாமே, எது கிளிகள் வேதங்கள் பொருள் சொல்லும் மிழலையாமே என்று கிளிகள் பாடுவதாக ஞானசம்பந்தர் பாடுகிறார். அது மாதிரி வெண்காட்டு பதிகத்திலும் அங்க பதிகத்திலையும் அந்த குறிப்பை திருஞானசம்பந்த பெருமான் அருளி இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற கிளிகள் பதிகம் பாடு. ஏன் அப்படின்னு கேட்டா அது ஊரினுடைய புறநகர் பகுதி. எனவே சோலையில் இருக்கிற கிளிகள் எல்லாம் வேறு வேறு பாடின. இது நகருக்குள்ள இருக்கிறது திருவாரூர், திருப்பதிகங்களை பாடுகிற ஊர். அப்ப அந்த மக்கள் திருப்பதிகங்களை பதிகம் பதிகமாக பாடினார்கள். இந்த கிளியினுடைய தன்மை நாம என்ன பேசுகிறோமோ அதை கேட்டுக்கிட்டு திரும்ப பேசும். அது வீட்டில் வளர்க்கப்படுகிற கிளிகள். இங்க அப்ப மக்கள் பதிகம் பதிகமாக பாடி இருக்கிறாங்க. அந்த பாடியதை கேட்டு கிளிகள் பாடுகின்றன்னு சொன்னா, ஒன்று அவங்க பாடியதை கேட்டு இது பாடுகிறது, அல்லது மக்கள் கிளிகளுக்கு பதிகத்தை பயிற்றுவித்திருக்கிறார்கள். எனவே திருப்பதிகம் என்பது நகருக்குள் மக்களால் பாடப்பட்டன. எனவே அதை கேட்டுக்கொண்டு கிளிகள் பாடின அல்லது பயிற்றுவிக்கப்பட்டு பாடின. ரெண்டு வகையில் எப்படி வைத்தாலும் பதிகம் பதிகமாக பாடுகிற மரபு திருவாரூரில் இருந்திருக்கிறது. அதாங்க இங்க உள்ள காட்சியாக சேர்க்கிறார் நமக்கு. எனவே இதை பார்க்கும்போது இதை கடந்து போக முடியலங்கிற இந்த பதிகங்கள் பாடுவதை கேட்கும் போது உள்ளம் உருகாத. அந்த கிளிகள் பாடுகிற பாட்டை கேட்டு நெஞ்சம் நெக்கு உருகி நிற்கும் அப்படிங்கிறது. இதை வைத்துதான் பின்னால நம்முடைய கற்பனை களஞ்சியம் என்று சொல்லப்பெறுகின்ற சிவப்பிரகாசர் என்பவர் திருவாசகத்துக்கு இந்த குறிப்பை வைத்தார். வேதங்கள் கேட்டு கண்ணீர் மல்கி நெஞ்சம் நெக்கு உருகி நிற்பவரை நாம் காணவில்லை. ஆனால் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெக்கு உருகி மண்பதை உலகில் அவர்கள் மக்களாக வாழ்வதை நான் பார்க்கிறேன். எனவே எது பெரியது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்கின்றார்.
ஆரணம் மொழிந்த சொல்றார். நான் நம்முடைய பெருமானுக்கு அவருடைய சிறப்ப சொல்ற அந்த கண்ணுதல் பெருமானாக இறைவன் மொழிந்த ஆரண மொழியோ வாலவூர் அண்ணல் வாசகத்தில் மொழிந்த தேனோ யாது சிறந்தது என்பீராயின். நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் பார்த்ததை மட்டும் சொல்றேன், நீங்க முடிவு பண்ணிக்கின்ற. வேதம் ஓதி விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெக்கு உருகி நிற்பவரை காண்கிறே. முதல் 2 அடியில் சொல்லிட்டார். அடுத்த 2 இங்க திருவாசம் ஒருகால் ஓதின் கருங்கல் நெஞ்சும் கசிந்து அப்படியே கண்ணீர் மழை பொழிந்து நிற்பதை பார்க்கும் போது எது சிறந்தது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று மணிவாசகரை பற்றி பாடிய 4வர் 4 மணி மாலையில் முதல் பாடல். பாட்டு எண்ணிக்கையில் 4வது பாட்டு மணிவாசகருக்கு முதல் பாட்டு. அந்த நூல்ல அவர் அழகாக பாடியிருப்பதை அதெல்லாம் இங்கிருந்து பெறப்பட்டவை என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். எனவே அவ்வாறு கிளிகள் பாட பறவைகள் எல்லாம் அப்படியே நாகனவாய் பறவைகள் கேட்கின்றன. இந்த காட்சிகள் அங்கங்க உண்டு. ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில ஒரு பாட்டு, அது எல்லா வகையிலும் பாடியிருப்பாரு. அது ஒரு பாட்டுல சொல்ற, சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா. அந்த கிளியை பார்த்து சொல்ற, கிளியே இங்க வா, உனக்கு நான் என்ன தருவேன், முறையாலே உணர்த்தருவேன், உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முறையாக தருவேன். அப்படி நான் தருகின்ற பொழுது நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சொல்ல, மொய் பவல தொடு தரளம் திரை சூழ்ந்திருக்கக்கூடிய தோணிபுரம். எனவே அந்த சீர்காழி எப்படி இருக்கிறது, பவளங்கள் முதலான முத்து முதலானவை எல்லாம் தருகின்ற கடல், அந்த கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த தோணிபுரம். எனவே மொய்பவல தொடு தரளம் துறையாரும் கடல் தோணி. ஆக அந்த கடல் தோணியாக இருக்கக்கூடிய அந்த தலத்துல தோணி புறத்து ஈசன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயே. அந்த தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமத்தை இளம் கிளியே நீ எனக்காக ஒரு முறை நீ பேசுவாயானால் உனக்கு கனி பால் முதலானவற்றால் நான் தருவேன் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். எனவே கிளிகளை கண்டு அப்படியே திருவாசகம் படிச்சீங்கன்னா திருத்தசான், குயிப்பத்து படிச்சா குயிலை ஆற்றுப்படுத்துவது, அது குயிப்பத்து 10 பாடல். ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் போன்றவர்கள் தில்லையை நெருங்கி வரும்போது நந்தவனத்தில் இருக்கக்கூடிய கிளிகளும் குயில்களும் என்னெல்லாம் சொல்லுகின்றன என்பதை அப்பர் தில்லை நோக்கி வருகிற காட்சியாக சேர்க்கிறார், காட்டியிருக்கிறார். அங்க வரும்போது நீங்க பார்க்கலாம். எனவே அவ்வாறு கிளிகள் எல்லாம் இங்கு பதிகமாக அவைகளெல்லாம் பாடுகின்றன என்கிற குறிப்பை நமக்கு தருகிறார். இனி அந்த வீதிக்கு அடுத்து வர, விளக்கம் மிக்க கலங்கள் விரவலால் துலக்கில் பேர் ஒலியால் துண்ணு பண்டங்கள் வளத்தொடும் பலவாறு மடுத்தலால் அலக்கர் போன்றன ஆவன வீதிகள். அளக்கர் அப்படின்னு சொன்னார். அதாவது அளக்கன கடல். இந்த திருவாரூர்ல வாணிபத்துக்குரிய வீதி இருக்கிறது, வாணிபத்துக்குரிய வீதி. எனவே அந்த வீதிக்குள்ள நுழைவீர்களானால் அது எப்படி இருக்கும்னா கடல் போல இருக்கிறது. வணிக வீதி எப்படி இருக்கிறது, கடல் போல இருக்குதுன்னு. என்னையா கடல் போல இருக்குது அப்படின்னு கேட்டா, கடலுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் இந்த வணிக வீதிக்கு முடியாத. கடல்ல என்ன இருக்கும் அப்படின்னா பல்வேறு வகையான கப்பல் என்று சொல்லக்கூடிய கலங்கள் நிறைந்திருக்கும். அந்த கப்பல் என்று சொல்லக்கூடிய கலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அங்காங்க விளக்குகள் ஏற்றி வைத்திருப்பாங்க. அந்த இலக்கிய காலங்கள்ல அன்னைக்கு இருந்த விளக்குகள்லாம் ஏற்றப்பட்டிருக்கும். எனவே பல்வேறு வகையான ஒளி பொருந்திய விளக்குகளோடு கூடிய கலங்கள் அந்த கடல் பகுதியில காணப்படும். ஒண்ணு. 2வது, அலை அடுத்தடுத்து மோதிக்கொண்டு ஒரு பெரும் சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். எனவே அலை ஓசை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். எனவே அந்த ஓசை காரணமாக அதுக்கப்புறம் இந்த கடல் நிறைய பொருளை தரும். இந்த கடல்ல பல ஆறுகள் கூடுங்க. கடல் என்பது பல ஆறு கூடுவதுதான் இல்லைங்களா. நமக்கு ஒரு தமிழகத்தை எடுத்துக்கொண்டா மேற்கொண்டு வடபெண்ணை, தென்பெண்ணை, காவிரி, தாமிரபரணி இவையெல்லாம் போய் வங்காள கடல்ல போய் தான் கலக்குது. பல ஆறு போய் கலக்குது. சரி, ஒவ்வொரு ஆறும் மலை முதலான பகுதிகளில் இருந்து, குடகுல இருந்து இந்த காவிரி என்ன பண்ணும்,
அங்கிருந்து வரும்போது நல்ல மலர்களையும் சந்தனம் அகில் போன்றவற்றை முத்து முதலானவற்றையெல்லாம் நீர் பெருக்கத்தின் காரணமாக கொண்டு வந்து ஆங்காங்கு கரையில கொண்டு சேர்த்தோம். சேர்த்துனது போக மிச்சம் மீதெல்லாம் கொண்டு கடல்ல போய் சேர்த்தோம். இப்படி பலவாறு மலைபடு பண்டம் என்று பெயருங்க. அதுக்கு பேர் மலைபடு பண்டம் என்பது நம்முடைய நூல்ல பட்டினப்பாலை என்று பழைய நூல் சங்க இலக்கியத்து நூல் பட்டினப்பாலை என்பது வணிக வீதி எப்படி இருந்தது, அந்த வணிக வீதியில என்னென்ன வகையான பொருள்கள் அங்கு கிடைத்தன என்பதை பட்டினப்பாலை என்கிற ஒரு நூல் சொல்லுதுங்க. நீங்க அந்த நூலை படிச்சு பார்த்தாவே எப்படி அந்த வணிக வீதி அமைப்பு எப்படி இருக்கிறது, அத்துணை வகையான பொருள்கள் அங்க கிடைத்திருக்கின்றன என்பதை எல்லாம் அந்த நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதை அப்படியே ஒரு பாட்டில் நமக்கு காட்டுகிறார். எனவே இந்த பல ஆறு படுத்தலால் என்பதற்கு பல ஆறுகள் கடல்ல வந்து கலக்கின்றன. அது மட்டுமல்ல, ஆற்றிலும் பல்வேறு வகையான பொருள்கள் அந்த கடல்ல வந்து கலக்கின்றன. எனவே பல ஆறு படுத்தல் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த களங்கள் விரவுதலால் பேர் ஒளியால் அதுக்கப்புறம் பல ஆறு மடுத்தலால். இந்த ஆறு என்ன பண்ணுது? பண்டங்கள் பலவாறு படுத்தலால் பல்வேறு வகையான பொருள்களை ஆறுகள் கொண்டு வந்து கடலை கலக்குதல்லவா. எனவே பண்டங்கள் பல ஆறு படுத்தலால் என்று கடலுக்கு சொன்னார். இப்ப இந்த மூணையும் அப்படியே வணிக வீதிக்கு பொருத்தணும். வணிக வீதியில என்ன இருக்குது? கலன் என்று சொன்னா ஆபரணம் பேர். அது ஆண்கள் அணிகிற ஆபரணம் உண்டு, பெண்கள் அணிகிற ஆபரணம் உண்டு. அது தங்கம் வெள்ளி முதலானவற்றினால் செய்யப்படுவதனால ஒளி பொருந்திய ஆபரணம். முதல்ல விளக்கம் என்பது அங்க சொல்லும் போது தீபத்தினால் ஏற்பட்ட விளக்கம், இங்க விளக்கம் மிக்க களங்கள் விரவுதலால். எனவே ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய பொன் ஆபரணம் முதலான ஆபரணங்கள் இருப்பதனால் எனவே அங்கும் ஒளி உடைய கலன் உண்டு. அங்க கலன்னா கப்பல், கலம் என்று சொல்லலாம், கலன் என்று சொல்வதுங்க. இலக்கியத்தை ரெண்டு வாரம் சொல்லுவது. எனவே அங்கும் கலன் உண்டு, இங்கும் கலன் உண்டு. இங்கு ஆபரணம் என்கிற கலன், அங்க கப்பல் என்கிற கலன் இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, இங்க என்ன இருக்கிறது? துளக்கில் பேர் ஒலியால். இப்ப கடல்ல அடுத்தடுத்து வகையான அலைகள் வந்து மோதுவதாக ஏற்பட்ட ஓசை ஒலி. இங்க பல்வேறு மக்கள் வந்து வாணிபத்திற்காக விற்கக்கூடியவரும் இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, போறவங்களும் ஏதாவது பேசுவாங்க. எனவே அந்த உள்ள நுழைஞ்சிட்டான், சந்தைக்குள்ள நுழைஞ்சிட்டாலே என்ன பல்வேறு வகையான சத்தம் இருக்குதா இல்லையா? ஒரே ஏன்டா அப்படி சந்தைக்கடை மாதிரி சத்தம் போடுறீங்க? பசங்களை ஆசிரியர் பார்த்தா சொல்லுவார், ஏன் அப்படி சந்தைக்கடை மாதிரி சத்தம் போடுறீங்க? அந்த ஆசிரியர் சொல்வது போல அது பல்வேறு பொருட்கள் எல்லாம் கூவிக்கொண்டு இருப்பதை பார்க்கலாம், போய் கேட்பது. இப்படி பல்வேறு வகையான ஓசை. அதான் துளக்கில் பேரொலியால். கடல்ல வருகிற ஒலி, அலையினால வருகிற ஒலி, இங்கு வியாபாரிகளும் பொருளை வாங்குபவர்களும் அவங்க சொல்லுகிற ஒலி அது இருக்கிறார். அடுத்து துண்ணு பண்டங்கள். ஆக இங்க சொல்லக்கூடிய அந்த பண்டங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு கேட்டா வெவ்வேறு வகையான பொருள். ஏன் இந்த வாணிபத்துக்குரிய வீதியில குறிஞ்சி நிலத்து பொருள், அடுத்து முல்லை நிலத்து பொருள், அடுத்து மருத நிலத்து பொருள், கடல்கோடு பண்டங்கள் ஆகக்கூடிய இவையெல்லாம் வணிக வீதியில் இருக்கும். எனவே பலவாறு வந்த பொருள் எல்லாம் அங்கு ஒருவாறு கிடைக்கக்கூடியது. எனவே அங்க ஆறு என்பது ஆற்றை குறித்தது, இங்க பலவாறு படுத்தலாம். என்ன துண்ணு பண்டங்கள், அங்கும் பண்டம் தான் சொல்லப்படும். அது ஆறுகள் கொண்டு வந்துகிற பண்டம். இங்கு கடல் முதலானவற்றில் வருகிற பல்வேறு நிலத்தில் இருக்கக்கூடிய நானிலத்திலும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விலை பொருள்கள் எல்லாம் அங்கு கிடைப்பதனால் இது கடல் போல் இருக்கிறது ஆவண வீதி. செக்கிடார் ஆவண வீதி எப்படி காட்டுகிறார் பாருங்க. எனவே என்ன சொன்னாரு? அலக்கர் போன்றன ஆவண வீதிகள். சரி, இப்ப அப்படியே ஊருக்குள்ள நுழைஞ்சோம். அப்படியே ஊர் பகுதியை கடந்து வந்தோம். இந்த மாளிகை பகுதியை கடந்தோம், குளம் போடுவதை பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்தோடனே அடுத்த காட்சி கிளிகள்லாம் பாடிக்கொண்டு இருந்தன. அதை கடந்தோடனே வணிக வீதிக்கு வந்தோம். அதையும் கடந்து வந்தோடனே இப்ப சொல்றார், ஆரணங்களே அல்ல மறுகிடை வாரணங்களும் மாறி முழங்குமால் சீர் அணங்கிய தேவர்களே அலால் தோரணங்களில் தாமம் சூழுமால். சொன்னாரு ஆரணம். இந்த வேத முழக்கத்துக்கு வேதம் என்றால் ஆரணம் என்று பொருள்.
அந்த வேதமாகிய முழக்கம் இருக்கு பாருங்க. அந்த வேதத்துல ஒரு வகையான முழக்கம் உண்டு. அதாவது அந்த ஓசை வகையில சொல்லும்போது, அந்த ஓசையை அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நிஷாதம் என்று சொல்வது. நிஷாதம் அப்படிங்கிற அந்த அந்த ஓசையின் பெயர் நிஷாதம் என்பது. அந்த நிஷாதம் என்ற அந்த ஓசைய மேல் சாயில பாடுவதுங்க. சரி கம பத நீ, நீ தான் நிஷாதம். ஏழாவது சுரம் இருக்கு பாருங்க, அதுதான் நிஷாதம் என்பது. அப்ப சா கீழே தொடங்கணும். சா கீழே எடுத்து ச ப ம க ரி சா அப்படி. நீ அப்படின்னா மேல இருக்கணும். நீ தொடங்கினா மேல இருந்து கீழே இறங்குவாங்க. இது கீழந்து போனா அதுக்கு ஒரு பேரு, மேல இருந்து கீழே வந்தா ஒரு பேர் உண்டு. அந்த நீ என்பதற்கு நிஷாதம் அப்படின்னு சொல்லி நிடாதம் அல்லது நிஷாதம் என்று சொல்வது. அந்த மேல் சாயில பாடும்போது அந்த வேதத்துல ஒரு பிரிவு, அந்த பகுதியை மேல் சாயில் தான் பாடணுங்க. அந்த வேத முழக்கத்துல, அந்த வேத முழக்கத்தை அவ்வாறு முழங்கும் போது அது எப்படி இருக்குமா, இந்த ஞான சத்தம் போட்டா எப்படி இருக்குமா அது போல இருக்குமா. அதுதான் நிஷாத ஓசைன்னு பேர். நீங்க இந்த 4 வேதம் மந்திரம் சொல்லும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க அந்த பூசைகளையில பார்த்தீங்கன்னா ரிக்வேதம், ரிக்வேத பிரியா, ரிக்வேதம் அவதாரியாமா அறியணும். அடுத்து அந்த ரிக்கு யஜுர் சாம அதர்வனம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அதர்வன வேதம் சொல்லும்போது கவனித்து பார்க்கணும். ஆ ஓ ஆ அப்படிமாங்க. அந்த சொல் பார்த்தீங்கன்னா அந்த பீஜ எழுத்துக்களுக்கு பாருங்க, நெடில் எழுத்துக்களை வைத்துக் கொண்டு அந்த ஓசை இருக்கும். அந்த முழக்கத்தை பார்த்தீங்கன்னா யானையின் கண்ணு குளிர்ச்சுன்னா எப்படிமா அது போல சொல்லணும். மேல் சாய் தான் சொல்லணுங்க. இது நீங்க அந்த இதெல்லாம் கவனித்து பார்த்தா தெரியும். அந்த மாதிரி இங்க ஆரணங்களே அல்ல. இந்த திருவாரூர்ல ஒரு பக்கம் வீட்டுல பூசை பண்றவங்க, கோயில்ல பூசை பண்றவங்க அந்த பூசையில மந்திரம் சொன்னாங்கன்னா ஆரணங்கள் போல முழங்குவாங்களாம். இந்த சத்தத்தை கேட்டு யானை தம்பங்குக்கு சத்தம் போட்டுட்டு இருக்குது. ஏன் நம்ம ஏதோ ஒண்ணுதான் சத்தம் போடு. ஆரணங்களே அல்ல மறுகிடை, அதுக்கு பக்கத்துல வாரணங்களும் மாறி முழங்குமா. எனவே யானையின் பிளிரலும் ஒரு பக்கம், இவங்களுடைய பிளிரலுமாக ரெண்டும் இருக்கிறது அப்படின்னாரு. அதை கடந்து வந்தா அடுத்து எங்க இருக்குதுன்னா, இந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை காண்பதற்காக வரிசையா நிக்கிறாங்களாம். இங்க கோபுரத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாகவே அந்த நீண்ட வரிசையில் நிக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே வரிசையா நிற்கிறாங்க. அப்படி கீழே பார்த்தா அவங்க கால் தான் எதுவுமே நிலத்துல படாதுங்க. தேவர்களுடைய கால்கள் நிலத்துல படாது. அது அந்த உடம்பினுடைய அமைப்பது. அதனால வரிசை இது எப்படி இருக்குதுன்னாரு. இது பார்த்தா ஒரு பக்கம் இவங்கெல்லாம் வரிசையா நின்னாங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நகரை அழகுபடுத்துவதற்காக ஆங்காங்கு தோரணம் கட்டி வச்சிருந்தாங்க. தோரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நீண்ட கயிறு, அதுல மலர் மாலைகளை தொங்க விட்டுருப்பாங்க வகை வகையா. இப்ப இதுவும் நிலத்துல முட்டாது. எனவே இது தோரணமா தேவரான்னு தெரியலையா. ஏன் அவங்க காலு கீழே படல, இந்த காலும் கீழே படல. எனவே ஒரு பக்கம் தேவர்கள் வரிசையா நிக்குது, ஒரு பக்கம் பூமாலையின் வரிசை இருக்கிறது. எனவே தோரணமும் தேவரும் ஒன்று போல இருக்குது. எனவே யானையின் முழக்கமும் இவங்க வேத முழக்கமும் ஒன்று போல் இருந்தது. இதுக்கப்புறம் தோரணமும் தேவரும் ஒன்று போல இருக்கிற காட்சி. அதான் சொன்னார், சீர் அணங்கிய தேவர்களே அலால் தோரணங்களில் தாமமும் சூழுமான். எனவே இந்த தோரணம் இருவருக்கும் பொருந்துவது. அங்க தொங்கிக் கொண்டு இருப்பது போல தேவர்கள் இருக்கிறார்கள், இங்க பூமாலைகள் தொங்கிக் கொண்டு தாமமும் என்று சொல்வதனால அந்த உண்மை தேவரும் தாமமும் தோரணம் போல இருக்கிறாங்க அப்படின்ட்டார். அடுத்து சொன்னார், இந்த ரெண்டும் அந்த முதல்ல கடல் போன்று ஆவண வீதி, பிறகு வேத முழக்கத்தை போல யானையின் வெளிரல், தோரணத்தை போல தேவர்கள் அல்லது தேவரை போல தோரணம் வைத்து கொள்ளலாம். அடுத்து சொன்னார், தாண்டவேணியர் சைவர் தபோதனர் வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர் வீழ்ந்த இன்பத்துறையுள் விரவுவார் சூழ்ந்த பல்வேறு இடத்தது அத்தொல்நகர். இந்த பழமையான ஊர், இந்த திருவாரூர் நினைக்கும் போதெல்லாம் சேக்கிழார் நெஞ்சுக்குள்ள அந்த பழமை வந்து வந்து நிற்குதுங்க. அந்த சோழ நாட்டை சொல்லும் போது தொன்மை சொன்னாரு, இங்கேயும் அந்த தொன்மை கொண்ட முதல் பாட்டு தொடங்கும் போதே சொல்லிட்டார், தொன்மையில் நிற்கதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த நெஞ்சுக்குள்ள அந்த நினைவு
மீண்டும் மீண்டும் அவருக்கு சொல்லுகிறதுனால சொன்னாரு, அந்த பழமையான நகர் எப்படி இருக்குன்னு கேட்டா தாழ்ந்த வேணியர். இந்த தாழ்ந்த என்று சொல்வதற்கு ரெண்டு பொருளுங்க. தாழ்ந்த அப்படின்னா தொங்கிக் கொண்டிருக்கின்றன்னு ஒரு பொருள், இன்னொன்று விரும்புதல் என்று ஒரு பொருள் இருக்கு. தாழ்ந்த சிந்தை அப்படின்னா விரும்புகின்ற சிந்தைன்னு பொருள் செய்வது உண்டு. அது மாதிரி இங்க தாழ்ந்த வேணி அப்படிங்கும் போது வேணியர், வேணினா சடை. அப்ப நல்ல நீண்ட சடையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்ப இயல்பாகவே அந்த தலைமுடியில சடை என்கிற ஒன்று வரும். அது இயல்பாகவே பலருக்கு அந்த அமைப்பாகவே வந்திருக்கும். அந்த மாதிரி தொங்கிக் கொண்டிருக்கின்ற சடை உடையவர்கள் உண்டு. சடையை விரும்பி சடையை ஆக்கிக் கொள்பவரும் உண்டு. சடை சில பேருக்கு தலைமுடி சடை போட்டுடும். அது அவங்களுக்கு அது இயல்பா இருந்து சடைமுடி கீழே வரைக்கும் தொங்குவது போல இருக்கு. அந்த பார்க்கிறோம். இப்ப துறவுக்கு வருகிறவர்கள் அந்த முடிகளை சடை ஆக்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த முடிகள்லாம் சேர்த்தி கட்டி அதை ஒரு வாரம் அதை பண்ணி தான் அந்த சடையாக. நீங்க தருமபுரத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், அவங்களுக்குலாம் அந்த சடைமுடி என்பது இயல்பாகவே அதை சடையாக ஆக்குவது. அங்க சடை இயல்பா வருவது ஒன்று, ஆக்குவது ஒன்று. அப்ப விரும்பி சடையை ஏற்பது ஒன்று, அப்புறம் அது இயல்பாகவே ரெண்டு வகையிலையும் விரும்பி தொங்குகின்ற சடை. எனவே இந்த வேணி என்பது விருப்பத்தோடும் இருப்பது, தொங்கிக் கொண்டும் இருப்பது. எனவே விரும்பிய சடையும் தாழ்ந்த சடையும் உடையவர்கள் திருவாரூரில் உண்டு. எனவே தாழ்ந்த வேணியர் சைவர். சைவர்னு பொதுவா சொல்லிட்டார். நமக்கு சைவர் அப்படின்னாவே சித்தாந்த ரீதியா சொன்னா என்ன சொல்லலாம், நமக்கு சரியை கிரியை யோகம் போன்றவற்தான் சைவர்னு சொல்வது. ஆனா அடுத்து தபோதனர்னு வேற சொல்லிட்டாரு. தவம் தான் சைவத்துக்குரிய, சரியை கிரியை யோகம்னா தவம் என்று சொல்லுகிறோம். அப்ப அங்க தபோதனர் என்று சொன்னதுனால இங்க சைவர் என்று யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டா, சைவத்துல சைவம் என்கிற பெயரை கொண்டு 6 பேர் இருக்கிறான். காலாமுக சைவம், மாசுவத சைவம், மாவிரத சைவம் அப்படின்னு சமய நெறியில அகச்சமயம் அகப்புற சமயம் என்று சித்தாந்தம் படிக்கும் போது படிப்போம். அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சைவம்ங்கிற பேர் இருக்கும். சொல்ல போனா 6 கூட்டாத 12 சைவம் இருக்குது. அந்த 12 பேர்லையும் சைவங்கிற பேர் இருக்கு. சிவாத்துவித சைவர், சிவ சங்கிராந்தவாத சைவர், அப்புறம் சிவ சமவாத சைவர், காலாமுக சைவர், பாசுபத சைவர், மாவிரத சைவர் அப்படின்லாம் நிறைய பிரிவு உண்டுங்க. அது நம்ம சித்தாந்தம் ஒரு அகப்புற சமயம் அகச்சமயம் 2 பிரிவு. இந்த அகச்சமயத்திலும் சைவங்கிற பேர் இருக்கும், அகப்புற சமயத்திலும் சைவங்கிற பேர் இருக்கும். எனவே இங்க சைவர் என்று சொல்லப்பட்டது பொது வகையால் மற்ற நெறியில் இருப்பவர்கள் என்று வைத்துக் கொள்ளணும். சைவம்னா திருமூலர் வாக்குல சைவம்னாவே சிவ சம்பந்தமானது, அவங்களும் சிவ சம்பந்தமானவர்கள் தான். ஆனால் கொள்கை அடிப்படையில சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு. அது நீங்க சித்தாந்தம் படிச்சாதான் விளங்கி கொள்ளலாம். மற்றபடி அவங்க திருநீர் பூசி இருப்பாங்க, நாமளும் திருநீர் பூசுவோம். அவங்களும் சிவ வழிபாடு பண்ணுவாங்க, நாமளும் சிவ வழிபாடு பண்ணுவோம். அவங்களும் நம்ம சிவாயம் சொல்லுவாங்க, நாமளும் நமச்சிவாயம் சொல்லுவோம். ஒண்ணு வேறுபாடே இருக்காது. அப்ப எல்லாம் ஒண்ணுதான் ஐயா அப்படின்னு கேட்டா, முடிவை சிந்திக்கிற இடத்திலும் உயிருக்கும் இறைவனுக்கு இருக்கிற தொடர்பை சிந்திக்கிற இடத்தில் அவர்கள்லாம் கொள்கை வகையில் மாறுபடுகிறார்கள். அது நீங்க சித்தாந்த வகுப்பில் விரிவாக காண்க. நமக்கு சொல்ல முடியாத அந்த வகுப்புகளை நீங்க பார்த்து கொள்ளலாம். எனவே சைவர் என்ற ஒரு பிரிவினர் அகச்சமயம் அகப்புற சமயத்தை சார்ந்தவர்கள். தபோதனர் தவமே தனக்கு தனமாக உடையவர்கள். இந்த சொல்லதான் பின்னாடி பயன்படுத்த போற திலகவதியாரை சொல்லும்போது தபோதினியார், தபோதினியார் அப்படின்னு சொல்ல பின்னாடி நமக்கு சேக்கிழார் பயன்படுத்தும் போது பார்ப்போம். எனவே தபோதனர் தவத்தை தனத்தையே அப்படின்னா செல்வம், தனம்னா செல்வம், தவமே தனக்கு தனமாக கொண்டவர்கள். எனவே தபோதனர் என்று பெயர். அப்புறம் வாழ்ந்த சிந்தை முனிவர். முனிவர் அப்படின்னா அதை பார்க்க இங்க என்ன சொல்றாரு, வாழ்ந்த சிந்தை. அதாவது உலகியல் இன்பத்தை எல்லாம் ஒருவாறு நுகர்ந்து பிறகு இந்த இன்பங்கள் எல்லாம் நிலையில்லாதவை என்று
அவற்றை விட்டு நீங்கி நிற்பவர்கள். அதை முனிதல்னு பாருங்க, நீங்குது. அத உலகியல் இன்பங்களை துறந்து இருப்பவர்கள். அதனால வாழ்ந்த சிந்தை. எனவே உலக இன்பத்தை முனிந்தவர்கள். அப்ப அந்த முனிந்தது ரெண்டு வகையால. இயல்பாகவே தவத்தின் காரணமாக நாட்டம் இல்லாமல் விலகி நிற்பது ஒன்று. சிலர் பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் இருந்து கொண்டு பிறகு துறவுக்கு போவது. அப்படி ரெண்டு வகை உண்டு. இயல்பாகவே துறவியும் உண்டு, பிறகு இல்லறத்தில் இருந்து துறவியாவதும் உண்டு. ரெண்டு வகை உண்டு. அதனால வாழ்ந்த சிந்தை முனிவர் அப்படிங்கிற வகையில முனிந்தவர்கள் என்பதெல்லாம் முனிவர் என்று சொல்லாத குறிப்பிடுகிறார். மறையவர், மறை சொல்லக்கூடிய மறையவர்கள், வீழ்ந்த இன்பத் துறையுள் விரவுவார். இது இல்லற வாழ்க்கை எடுத்து தலைவன் தலைவி என்று சொல்லக்கூடிய வண்ணமாக குழந்தை செல்வத்தோடு சுற்றத்தாரோடு வாழ்ந்து வருகின்றவர்களும் திருவாரூரில் உண்டு. அப்ப திருவாரூர்ல யாரெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, சடையுடையவரை பார்க்கலாம், சைவர்களை பார்க்கலாம், தபோதனரை பார்க்கலாம், முனிவர்களை பார்க்கலாம், மறையவரை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்பத்துறையின்கண் இருந்து இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வருகிற தலைவன் தலைவி மக்கள் குழந்தை செல்வங்களோடு வாழ்பவரும் இங்க அப்ப என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற வள்ளலார் என்று முன்ன சொன்னார் பாருங்க, அந்த வள்ளல் பெருமான் இந்த மக்களுடைய நிலை, அவங்கவுங்க நிலைக்கு வேண்டியதெல்லாம் தருபவர். அப்ப தபோதனருக்கும் அவங்களுடைய தவத்தை தருபவன், சைவருக்கு அவருக்குரிய சைவ நெறிக்குரிய தருபவன், அந்த சடையுடையவருக்கு இப்படி பல்வேறு வகைப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அத்துணை வகைப்பட்ட மக்களுக்கும் அவரவர் வேண்டுவதை தந்து அருள்பாலிக்கின்ற குற்றிடம் கொண்ட பெருமான் இருக்கிற ஊர் என்பதைத்தான் இத்தனை அழகு காட்டியிருக்கிறார் சேக்கிழார். அந்த பெருமான் அதை யார் கேட்டாலும் என்ன வேண்டினாலும் தருகின்ற வள்ளல் என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே இவ்வாறு பல்வேறு மக்கள் வாழ்கிற நகர், சூழ்ந்த பல்வேறு இடத்தது அத்தொல் நகர், இப்படி பழமையான நகர். இவ்வளவு பாடலும் திருவாரூருக்குரிய பழமையை பற்றி இத்தனையும் காட்டி வந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த திருவாரூர் எப்படிப்பட்டது? நிலமகற்கு அழகாத்தரு நீள் முதல் திலகம் ஒப்பது. நிலமகற்கு அழகாத்தரு நீள் முதல் திலகம் ஒப்பது. செம்பியர் வாழ்பதி மலர் மகற்கு வன் தாமரை போல் மலர்ந்தது. மலர் மகற்கு வன் தாமரை போல் மலர்ந்து அலகில் சீர் திரு ஆரூர் விளங்குமால் சொன்னாரு. இந்த நிலம் என்கிற பெண் நிலமகற்கு அழகா தரு. ஆக நிலம் என்ற பெண்ணுக்கு அழகு கூட்டுவது எது அப்படின்னு கேட்டா, பொதுவாக ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது நெற்றியில் வைக்கக்கூடிய திலகம். இது பெண் என்று சொல்லக்கூடிய அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது. மாதர்னாவே பெண்ணை குறிக்கும் அழகு. அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது எதுனா நெற்றியில் வைக்கக்கூடிய திலகம். இந்த நிலம் என்பதை ஒரு பெண்ணாக நீங்கள் கருதினால் அந்த நிலமாகிய பெண்ணுக்கு திருவாரூர் தாங்க போட்டு பாருங்க. நிலம் நிலமகற்கு அழகா தரு, அழகை தருகிற நீள் முதல் அந்த நெற்றி, நீண்டு இருக்கக்கூடிய நெற்றி, அந்த நெற்றியில திலகம் போன்று இருப்பது திருவாரூர். நீங்க நினைச்சு பாருங்க, நிலம் என்கிற நாம் சொல்லுவோம் பூமி தாய் அல்லது பூமாதேவி அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த நீங்க எப்பவுமே தெய்வத்தினுடைய நெற்றிகளை பார்த்தீங்கன்னா பிறை வடிவத்துல இருக்கும் நெற்றி. அது சாமுத்திரிகா லட்சணத்துல வளைந்த நெற்றி தாங்க அந்த அழகுக்குரியது. அதான் நீங்க வரைபடம் வரையக்கூடிய கலைஞர்கள் தெய்வ உருவங்களை காட்டும் போது நெற்றி அப்படி வில் போல வானவில் போல அப்படி வளைச்சிருப்பாங்க. நீங்க அதை பார்க்கலாம். குறிப்பா பலரும் அந்த கலைஞர்களை எல்லாருமே அவ்வாறு காட்டுவது உண்டு. குறிப்பா சொல்லணும்னா மணியம் செல்வம் என்பவருடைய படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் போல அப்படி ஒரு காம்பஸ் போட்டா எப்படி இருப்பான், அது வரை அந்த நெற்றி காட்டியிருப்பார். ஏன்னா அந்த வளைந்த நெற்றி என்பதுதான் அழகு சேர்ப்பது. அது சாமுத்திரிகா லட்சணத்துல ஒரு கூறு, உடம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்தெந்த உறுப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நூல் பாடி இருக்கிறாங்க.
அதுல நெற்றி எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிறைச்சந்திரன் போல, கவிழ்த்த பிறைச்சந்திரன் போல அப்படி வந்தா. அதான் சொன்னாரு, அந்த நீள் முதல் என்று சொல்லக்கூடிய நெற்றியில திலதம் ஒப்பது. அப்ப நெற்றி என்று சொன்னா அந்த நெற்றியில் ஒரு பொட்டு இருக்க வேண்டும், அதுதான் அந்த நெற்றிக்கு அழகு. அதுபோல நிலமகள் என்கிற பெண்ணுக்கு இந்த திருவாரூர் தான் பொட்டு போன்று அழகாக இருப்பது, திலதம் போன்றது. அதனால நம்முடைய பின்னாடி நாவுக்கரசர் வரலாற்றை படிக்கும் போது அம்மையார், அதாவது திருநாவுக்கரசருடைய தமக்கையார் பேரு திலகவதியார், பெண்களில் திலகம் போன்றவர். ஆனா அவங்களுக்கு திலகவதியார்னு பேர். அப்புறம் அங்க பார்க்கும்போது பார்க்கிறோம். எனவே திலகம் போன்றது. செம்பியர் வாழ்பதி, சென்னியார் என்பது சிவபெருமானுக்குரிய பெயரா பார்த்தோம். செம்பியர் என்பது சோழருடைய சிறப்பு பெயர். செம்பி என்பது செம்பியன் மாதேவி என்று சொல்லக்கூடிய அம்மையாரை பற்றி பல வரலாறுகள் உண்டு. எனவே செம்பியர் வாழ்பதி, அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழும் பதி. எனவே செம்பியர் வாழ்பதி. மலர் மகட்கு, அதாவது மலரின் கண் இருக்கக்கூடிய மகள். முன்ன சொன்னாங்க மண்ணு மாமலரால் வழிபட்டது, அது திருமகளை குறிப்பது. எனவே மலர் மகட்கு வன் தாமரை போல் மலர்ந்து. எனவே இந்த திருவாரூர் தாமரை போன்று இருப்பது. ஏன் அப்படின்னு சொன்னார்னா, கமலாலயம் என்ற அந்த குலத்துக்கு பெயர். அங்கதான் திருமகள் தவம் செய்த இடமாக கருதப்படுவது. எனவே அந்த மலர் தாமரை என்கிற மலர், எனவே அந்த மலரின் கண் அமர்ந்திருக்கக்கூடிய லட்சுமி வழிபாடு செய்ததனால் அந்த குலத்துக்கு கமலாலயம் என்று பெயர். அதனால கமலம் போன்று இருக்குது. அப்ப நிலமகள் மலர் மகள், இந்த ரெண்டு மகளையும் சொல்லிட்டார். மலர் மகൾക്ക് வந்தாமரை போல் மலர்ந்து அழகில் சீர் திரு ஆரூர் விளங்குமால். இது இந்த திருவாரூருடைய பெருமை அப்படின்னார். இவ்வளவு பெருமை உடையது இந்த திருவாரூர் என்கிற நகர். சொல்றார், அன்ன தொல் நகருக்கு. இங்கே அந்த தொல் வந்துச்சு. நீங்க இந்த பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் பாடல்லையும் இந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா தொன்மையில் மிக்கதுன்னார். அதுக்கப்புறம் 11வது பாடலையும் தொல் நகர்னார். இங்க சொல்ல அன்ன தொல் நகருக்கு அரசு ஆகினான் துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான் மண்ணு சீர் அனவாயன் வழி முதல் மின்னு மா மணி பூன் மனு வேந்தனே சொல்றாரு. இவ்வளவு பெருமைகளை உடைய பழமையான நகராகிய திருவாரூருக்கு அரசன் என்கின்ற பெயர். எனவே அன்ன தொல் நகருக்கு அரசு ஆயினான். இப்ப நீங்க அந்த அரசு யாரு அப்படின்னு கேட்டா, துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான். கதிரவன் வழி, அதாவது நம்முடைய மூவேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய அரசர்கள்ல நம்முடைய பாண்டியரை சொல்லும் போது அவர்கள் சந்திர மரபுக்குரியவர்கள் என்று சொல்வது. எனவே நீங்க அந்த முகத்தை காட்டும் போதே மன்னனுடைய நெற்றியில அந்த பொட்டு பார்த்தீங்கன்னா திரை போல வச்சிருப்பாங்க. அப்படின்னா சந்திர மரபுக்குரியவர். சோழர்கள் நெற்றியில அந்த சிவப்பு எப்படி இருக்குன்னா சூரியன் போல வச்சிருப்பாங்க. அவங்க சூரிய மரபுக்குரியவர். அடையாளத்தை காட்டும் போதே அப்படி காட்டியிருக்காங்க. அப்ப சோழருடைய மரபு சூரிய மரபு என்பது, இவ பாண்டியருடைய மரபு சந்திர மரபு. அதனால இங்க சொன்னாரு துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான். எனவே கதிரவன் மரபு சூரிய மரபு என்று சொல்லக்கூடிய மரபுக்கு உரியவன் யார் அவர் அப்படின்னு கேட்டா, மண்ணு சீர் அனவாயன் வழி முதல். இந்த புராணத்தை பாடுவதற்கு காரணமாக இருந்தவர் அனவாய சோழர். இவருடைய முன்னோரும் பார்க்கலாம். இது என்னன்னா சேக்கிழார் காட்டுகின்ற நன்றி பெருக்கு. நீங்க இந்த இடம் வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல இருந்து நூல் தொடங்கிய இடத்திலிருந்து அனவாயரை அங்கங்க தொட்டு தொட்டு காட்டிக்கிட்டே வர. ஏன் காட்டணும் அப்படின்னு கேட்டா, சேக்கிழார் பெருமான் நன்றி பெருக்கு நின்று காட்டுறது. நமக்கு இந்த புராணம் படிப்பதில் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்குங்க. நான்
நூலை முழுசா படிச்சு முடிச்சுட்டா இந்த நூல்ல இருந்து நம்ம நிறைய குறிப்புகள் எதெல்லாம் நம்ம மறவாது பின்பற்ற வேண்டும் அப்படின்னு குறிக்கக்கூடிய குறிப்புகள்ல ஒன்று நன்றி மறப்பது நன்று அன்று. இது சேக்கிழார் அனபாயரை இந்த நூல்ல 11 இடங்கள்ல குறித்திருக்கிறார். ஒரு இடம் அல்ல, 11 இடங்கள். எங்கெல்லாம் சோழர்னு பேரை சொல்ல வருகிறாரோ அங்கே எடுத்துட்டு சோழர் சொல்ல மாட்டார். எங்கள் அனபாயருடைய வழிமுதல் இவரை காட்டி இவங்க பாட்டன் பாட்டனுக்கு பாட்டன் அப்படி காட்டுவதுதான் சேக்கிழாருடைய மரபு. ஏன்னா எப்படியாவது அவரை சொல்லணும். இதுதான் வழிபாட்டினுடைய இன்றியமையானது. இப்ப நாம் அந்த அருளை பெறுவதற்கு யார் நமக்கு துணையாக நிற்கிறார்களோ அவர்களை நன்றி பெருக்கோடு நினைவு கூறுதல் வழிபாட்டு நெறியில் இன்றியமையாது. சிவஞான போத சூத்திரத்தின் நிறைவும் அங்கதான் இருக்குது. நீங்க நூலை படிச்சு முடிச்சீங்கன்னா கடைசியில 12ஆம் நூற்பாவின் நிறைவு பகுதியில நன்றி குறிக்கப்படுகிறது. திருவொற்றியூர் தேவாரத்துல ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற நன்றியால் வாழ்வது உள்ளம், நன்றியால் வாழ்வது உள்ளம் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூர் தேவாரத்துல குறித்திருக்கிறார். அப்படி நம் பெருமக்கள் அத எங்கேயும் அப்பர் வரலாற்றுல படிச்சீங்கன்னா ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். எங்க அக்கா யாருன்னு நினைக்கிறீங்க? சிவபெருமானுடைய அருள்கன்னார். சொன்னவர் யாரு? அப்பர் சுவாமி. அம்மாவா இருக்கிறாரு அப்பாவா இருக்கிறாருன்னு எல்லா அருளாளரும் பாடி இருக்கிறாங்க. ஆனா என் உடன் தோன்றிய சகோதரியாக இருப்பது சிவபெருமானின் கருணை என்று சொன்னவர் திருநாவுக்கரசர் ஒருவர் மட்டும்தான். அப்ப அந்த நிறைய நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப அந்த நம்முடைய அருளாளர்கள் அனைவருக்குமே அந்த நன்றி பெருக்கு உண்டு. நாம இந்த நூல்களை படிக்க படிக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா நன்றி மறவாது இருத்தல் வேண்டும். இந்த அருள் துறையில நாம் ஒரு வகையிலும் அந்த நன்றியை மறந்துவிடக் கூடாது என்பதை திரும்ப திரும்ப நம் பெருமக்கள் உணர்த்துகிறார்கள். அந்த வகையில அனபாயரை நம் சேக்கிழார் காட்டுகிற இடங்கள்ல இது ஒன்று. நீங்க நேரம் இருக்குமானால் நீங்க அப்படியே முதல் பகுதியிலிருந்து எடுத்து குறிச்சுக்கிட்டே வந்துடலாம். 1, 2, 3, 4 இந்த இடம் வரைக்கும் எத்தனை முறை சொல்லியிருக்கிறார் அனபாயரை அப்படின்னு நீங்க மெதுவா பார்த்து வச்சுக்கலாம். மொத்தம் 11 இடங்கள் இங்க குறிக்கப்படுகிறது. 11 இடங்கள்ல இதுவும் ஒன்று. இதுக்கு முன்னே நாம பல இடம் கடந்து வந்துட்டோம். எண்ணிக்கையை நீங்க பிறகு எண்ணி பார்த்து கொள்ளுங்க. எனவே வகையில் அனபாயன் வழிமுதல் எங்கள் அனபாய சோழருடைய முன்னோர். அப்ப இந்த அப்படிப்பட்டவர் தான் இந்த நகருக்கு அரசராக இருக்கிறார். எனவே செங்கதிரோன் வழி தோன்றியவன் எங்கள் அனபாயருடைய வழிமுதல். அவர் தான் இந்த நகருக்கு அரசு ஆயினான். அவருடைய நிலை அவர் யாரு? அவர் பேர் என்ன அப்படின்னா மின்னு மாமணி பூன் மனு வேந்தனே. அந்த மன்னனுக்கு பெயர் என்னதுங்களா? மனுவேந்தன் என்று பெயர். மனுவேந்தன் அவர் பேரு மனுவேந்தன் என்று பெயர். இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டா பின்னாடி சொல்ல போற அவர் சொல்லுகிற இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். சொல்ல பாருங்க. மண்ணில் வாழ்தரு மண்ணில் வாழ்த்தரு மண் உயிர்க்கு எல்லாம் மண்ணில் வாழ்த்தரு மண் உயிர்க்கெல்லாம் கண்ணும் ஆவியும் ஆம் பெரும் காவலான் வின் உலார் மகிழ்வு எய்திட வேள்விகள் எண்ணிலாதன மான இயற்றினான். ஒரு மனுவேந்தன் என்றவருக்கு பேரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்றாரு. மண்ணில் வாழ்தரு மண்ணுயிர்க்கு எல்லாம். இந்த முதல் வரியும் சரிங்க, இரண்டாவது வரியும் சரி, ரொம்ப ஆழமான கருத்தை உடையது. அதாவது சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவை இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல. இங்க தத்துவ ஞான ஆராய்ச்சியில ஒவ்வொரு சமய அறிஞர்களும் ஒவ்வொருவாறு உயிர்களை பற்றி சொல்லும் போது பலவாறு கருத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய சைவ சித்தாந்த நெறியில உயிர்கள் என்பன இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல.
அவன் இருந்த பொழுதே உயிர்களும் இருந்தன. இதான் நம்முடைய கோட்பாடு. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அவன் எப்படி அனாதியோ அது போல பசுவும் அனாதிதான், பாசமும் அனாதிதான். எனவே இந்த மூன்று பொருளுமே அனாதி பொருள் என்பது சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. அப்ப அந்த அனாதி என்பதற்கு இங்க குறிப்பு என்ன கொடுக்கிறாரா? மண்ணுயிர். முன்ன சொன்ன மண்ணில் நமக்கு அந்த நகரத்தை சொல்லும் போது இங்க சொல்லக்கூடிய அந்த தன்னகரம் மண்ணில், ஆக மூணு சுழின்னு சொல்லும் போது மண் நிலத்தை குறிக்கிறது. மண்ணில் வாழ்தரு. ஆக இந்த நிலம் என்கிற பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம், எத்தகைய உயிர்களுக்கெல்லாம்? நிலையான உயிர்களுக்கெல்லாம். இங்க மண்ணுதல் என்பது நிலையானது என்று பொருள். முதல்ல மண் என்பது நிலத்தை குறித்தது, அடுத்த மண் என்பது நிலையானது என்பதை குறித்தது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு பார்க்கணும். ஏன்னா இங்க 3 சுழி இன்னு இருக்கிறது, அங்க 2 சுழி இன்னு இருக்கிறது. ஆக 2 சுழி இன் ஆகிய தன்னகரம், அந்த ரன்னகரம் என்று சொல்லுவோம். இந்த ரன்னகரம் ஆகிய இன் வரும் பொழுது நிலையானது என்று பொருள். தன்னகரம் வரும் பொழுது மண்ணில் நிலத்தில் வாழ்கின்ற உயிர்கள். அப்ப இந்த அனபாய சோழர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி பாதுகாத்தார் அப்படின்னு சொல்ல வரணும். இதுதான் செய்தி. சேக்கிழார் எப்படி சொல்ல வராரு? மண்ணில் வாழ்கின்ற நிலையான உயிர்களுக்கெல்லாம். நிலையான உயிர் போற போக்குல சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சேக்கிழார் காட்டுகின்ற சைவ சித்தாந்தம் அல்லது பெரிய புராணத்தில் சைவ சித்தாந்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த மண்ணுயிர் என்கிற சொல்லை எடுத்து காட்டினீங்கன்னா பெரிய புராணத்தில் சைவ சித்தாந்தம். ஏன் இந்த உயிர் நிலையானதுன்னு சேக்கிழார் வாக்கு. திருக்குறளே மண்ணுயிர் என்றுதான். மண்ணுயிர் ஓம்பி திருக்குறள் எடுத்து பாருங்க. மண்ணுயிர் ஓம்பி அங்கேயும் ரன்னகரத்தோடு இந்த இதே சொல்லுதான் அங்கேயும் இருக்கு. வள்ளுவ பெருமானுக்கு உயிர்கள் நிலையானது என்கிற கொள்கையில் உடன்பாடு. இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல உயிர்கள் என்பது திருவள்ளுவருடைய வாக்கிலும் உண்டு, சேக்கிழார் வாக்கிலும் இங்கு சொல்லுகிறார். எனவே மண்ணுயிர் என்பது நிலையான உயிர். சரி, நிலையான உயிர் என்று சொல்லக்கூடிய யாரையெல்லாம்? எறும்பு முதல் யானை வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும். இங்க என்ன குறிப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டு, எங்க திருவாரூர் என்கிற நிலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உயிர்க்கா பொதுவா சொன்னா சோழ நாட்டில் இருக்கிற எல்லா உயிருக்கும் என்று பொருள். இருப்பினும் இந்த திருவாரூரை பற்றி படிப்பதனால இங்கு குறிக்கப்படுவது சிறப்பு திருவாரூருக்கே. ஏங்க சோழ நாட்டுக்கு போல அப்படி பார்க்க மாட்டாரா? நான் சோழ நாட்டு எல்லாரையும் அப்படிதான் பார்ப்பார். நீங்க இந்த இடத்துல அது பொதுவாக வைத்துக் கொண்டு குறிப்பாக இந்த மண்ணில் என்று சொல்லக்கூடிய வகையில திருவாரூருக்கு நாம பொருத்திக்கணும். ஏன் தலைப்பு இருக்கிற இடம் திருவாரூர் சிறப்பு. நீங்க சோழ நாட்டுக்குள்ள வச்சிருந்தாருன்னா சோழ நாட்டில் இருக்கிற எல்லா உயிரையும் அப்படி பார்க்கக்கூடிய ஒண்ணு சிறப்பை கொண்டு அங்க சேர்த்திடலாம். ஆனா இங்க சிறப்பு திருவாரூருக்கு தான் உரியது. இதுக்கு குறிப்பு பின்னாளில் நம்ம பார்க்க போறோம். இது இந்த குறிப்பு மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடம் வரும்போது நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். எனவே மண்ணில் வாழ்த்தரு. எனவே எறும்பு முதலாக யானை ஈராக இருக்கக்கூடிய நிலையான உயிர்களை எல்லாம் மண்ணில் வாழ்தரு மண்ணுயிருக்கு எல்லாம் எப்படிப்பட்டவரா? கண்ணும் ஆவியும் ஆம். ஒவ்வொரு உயிருக்கும் இவர் எப்படிப்பட்டவர்? கண் போன்றவர். மண்ணில் வாழ்தரு மண்ணுயிருக்கெல்லாம் கண் அவர். அவர் கண்ணு மட்டுமாயா? இல்லைங்க, உயிரே அவர் தான். ஆக கண்ணும் ஆவியும் ஆம். அப்ப என்ன? அந்த திருஆரூரில் இருக்கிற உயிர்களுக்கு அனபாய சோழருடைய வழி முதலாகிய மனுவேந்தர் எப்படி இருந்தார் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உயிருக்கு கண்ணு போல இருந்தார், ஒவ்வொரு உயிர்களுக்கு உயிர் போல இருந்தார். அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது நீங்க சிந்திச்சு பாருங்க. கண்ணும் ஆவியும் ஆம் காவலன். கண்ணும் ஆவியுமாம் காவலன் என்று சேக்கிழார் அதோடு காட்டி போயிருந்தார்னு வச்சுக்கீங்களேன், அது அதோட ஆழம் தெரியாது.
இதை அப்படியே சைவ சித்தாந்த நுட்பத்தில் வைத்து காட்டும் போதாங்க இந்த கண் என்பது சடப்பொருள். நம்முடைய கண் சடப்பொருள். இந்த சடப்பொருள் காணுகின்ற இயல்பு உடையது. ஆனால் அந்த சடப்பொருள் ஆகிய கண் அதனோடு ஆவி என்கிற உயிர் சேர்ந்தால் தான் காணும். இந்த கண்ணின் தன்மை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவஞான போதம் 2ஆம் நூற்பாவில் கருவிகளை பற்றிய இயல்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் என்று இந்திரியங்களை பற்றி ஒரு குறிப்பு சிவஞான மாவாளியத்தில் முனிவர் கொடுத்திருக்கிறார். அந்த பகுதி மட்டும் நீங்க எடுத்து பார்த்தா கண்ணுக்கு எவ்வளவு சிறப்புன்னு சொல்லப்படுகிறது. அதே சிறப்பை 8ஆம் நூற்பாவிலையும் வச்சு காட்டியிருப்பார். அங்கேயும் கண்ணுக்குரிய சிறப்பு சொல்லப்படுவது 8ஆம் நூற்பாவிலும் ஒரு இடம் உண்டு. இப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கண் என்பது கருவி. இந்த கண்ணுக்குரிய நான் முன்னே சொன்னேன், நம்ம இங்க கைலாய சிறப்பு படிக்கும் போது நம்ம என்ன பார்த்தோம், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கருவிகள்ல ஏனைய 4 கருவிகளும் வந்தால்தான் பற்றும். காதுல ஓசை வந்தால்தான் விடும், இது போய் ஓசையை பற்றாது. அதுபோல நாற்றம், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்குள்ள வந்தால் தான் அந்த மூக்கு நுகரும். சுவை நாக்குல பட்டாதான் சுவையை உணர முடியும். காற்று உடம்புல பட்டாதான் உணர. எனவே பற்றினால்தான் உடம்பு அந்த காற்றை அறியும். நாக்கு பட்டாதான் சுவையை அறியும். செவிக்குள் பட்டாதான் ஓசையை அறியும். மூக்கு நறுமணத்தை அதுக்குரிய எல்லைக்குள்ள தான் அறியும். எல்லை கடந்த பூமார்க்கத்தில் இருக்கிற வாசனையை நாம் இங்க உட்கார்ந்துக்கிட்டு நுகர முடியுமா? நுகர முடியாது. அங்க நெருங்க தான் அந்த வாசனைக்கு ஒரு எல்லை இருக்குது. அதுக்கு மேல நம்மளால அந்த மூக்கு என்ன பண்ண இங்க இருந்துகிட்டு நறுமணத்தை நுகராது. ஆனா இந்த கண் மட்டும் போய் பற்றுவது. இது இந்த உறுப்புகள்ல கண்ணுக்குரிய தனிச்சிறப்புங்க. முனிவர் எடுத்து காட்டுகிறார்னா மெய்கண்டார் இதை கொண்டாந்து வச்சிருக்கிறார். இங்க 2ஆம் நூற்பாவிலையும் 8ஆம் நூற்பாவில் இருக்குது. இங்க 2ஆம் நூற்பாவில் சொல்லும் போது இதே குறிப்பு வச்சிருக்கிறாரு. அங்கதான் விரித்து சொல்லியிருக்கிறார். 8ஆம் நூற்பாவில் போற போக்குல லேசா தொட்டு காட்டியிருக்கு. ஏன் முன்னையே விரிச்சதுனால 8ஆம் நூற்பாவில் விரிக்கிறீங்க. இப்ப இந்த கண்ணினுடைய தன்மை என்ன? போய் பற்றுவது. சரி, இந்த கண் நமக்கு இறைவன் கொடுத்த கொடை, நமக்கு அவன் கொடுத்துருக்கிறான். இந்த கண் என்ன பண்ணும்? பொருளை காணும். இந்த காணுதல் எவ்வாறு காணுகிறது அப்படின்னு கேட்டா, புற உதவி இல்லாம காணாது. இது இந்த கண் என்பது நெருப்போடு சம்பந்தப்பட்டதுங்க. நெருப்பு தான் கண்ணினுடைய தன்மை. பூதத்தின் தன்மையை பார்த்தீங்கன்னா நெருப்பில் இருப்பது ஒளி. அந்த ஒளி தான் கண்ணில் இருக்குது. ஓசை செவி, நறுமணம் அப்படின்னு எடுத்துட்டா மூக்கு. அப்ப நாற்றம் என்று கூடிய தன்மாத்திரை இங்க. அந்த நெருப்பின் தன்மாத்திரையாகிய ஒளி என்பது கண்ணுக்குள்ள, கண்ணுதான். அப்ப அந்த ஒளி என்பது இயல்பாவே இது ஒளியுடையது தானே. அப்ப ஒளியுடைய கண் பொருளை தானே காண வேண்டியதுதானே. அப்படின்னா புற உதவி இல்லாம காணாது. வெளிச்சம் வேணும். அது சூரியனோ அல்லது விளக்கோ ஏதாவது உதவி இல்லாம இது காணாது. இது ஒரு பகுதி. சரி, சூரிய வெளிச்சம் இருக்குது, நம்ம கண்ணும் இருக்குது. அந்த பாட்டு இருக்கிற எழுத்து தெரியுமான்னு கேட்டா, நம் உடம்புக்குள் இருக்கிற உயிர் என்கிற ஆன்மா அந்த கண்ணு கூடவே நிற்கணும். இந்த கண் இந்த புத்தகத்துக்கு வந்தாச்சு, உட்கார்ந்தாச்சு, புத்தகத்தை விரிச்சு வச்சுட்டோம், அப்படியே இந்த பாட்டை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்க அறிவு கண்ணுக்குள்ளேயே நின்றுச்சுன்னா இந்த வரியெல்லாம் பார்க்க பார்க்க மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை, ஒரு 7 மணிக்கு ஒருத்தர் நம்மளை பார்க்க வரந்துருக்கிறாரு, 6:55 ஆயிடுச்சு அப்படி நினைப்பு ஒரு நிமிடம் வெளியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புத்தக வரி பார்த்த வரி என்ன ஆகாது? கண்ணு வழியா போய் படமாகாது. நம்ம போட்டோ எப்படி எடுக்கிறோம் அது மாதிரி இந்த கண் பார்க்க பார்க்க ஒன்றுனா படம் பிடிச்சி உள்ள வச்சுக்கும். தேவைப்படும் போது அந்த படங்கள் உள்ள இருந்து வெளியே நமக்கு வரும். அப்ப நினைவுக்கு வரும் பொழுது இந்த வரிகள் நமக்கு வந்து நிக்கணும்னா நீங்க கேட்கும் போது காதுல நிக்கணும், புத்தகத்தை பார்க்கும்போது கண்ணுல நிக்கணும். அப்பதான் இந்த பாட்டு இடது பக்கம் இருந்துச்சா வலது பக்கம் நீங்க ஊன்றி நல்லா படிச்சீங்கன்னா இந்த வரலாற்றை சொல்லும்போது இது இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சுது, அது அந்த பக்கம் ஆரம்பிச்சு அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். அப்ப இது அந்த 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 நூல் படிக்கும் போது அறிவு வந்து கண்ணுக்குள்ளேயே நிக்கணும். அப்ப கண் என்பது புற உதவியோடு தான் பொருளை காணும். சரி, புற உதவி இருந்தா பார்த்துருமா? இல்ல, அதனோடு ஆன்மா என்கிற உயிரும் அது கூடவே நிற்கும். இப்ப நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க, கண்ணுக்கு இப்ப 2 உதவி தேவைப்படுது. ஒண்ணு வெளியே ஒரு உதவி, அது காட்டுறதுக்கு விளக்கு வேணும் அல்லது சூரியன் வேணும்.
இந்த விளக்கோ அல்லது சூரியனோ வெளியே காட்டினா மட்டும் போதாது. இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் அந்த கண்ணோட கூடவே வந்து நிக்கலன்னா என்ன பண்ணாதுங்க, காணாது. சரி, இப்ப ஆன்மா வந்து நிக்குது, புற உதவி இல்லைன்னா காணாது. அப்ப புற உதவியும் வேண்டும், அக உதவியும் வேண்டும். ரெண்டு உதவி இருந்தா தான் உயிர் கண்ணின் வழியாக ஒரு பொருளை என்ன பண்ணுங்க, காணும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா, என் கண்ணு நான் பார்க்கறேன், நீனையா பார்க்க வேண்டாங்கிற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்ணெல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஏன்? கண் சடப்பொருள், அறிவற்ற பொருள். ஏன்? உறக்கத்துக்கு போனா கண் காண்பது இல்லையே. அப்ப கண் காண்பதில்லை. அப்ப கண் காணுவதற்கு உயிர் அது கூட இருக்கணும். உயிர் கூட இருந்தா மட்டும் போதாது, புற உதவி வேண்டும். இந்த கண் என்கிற இடத்துல கொண்டாந்து அப்படியே உயிரை கொண்டாந்து வைங்க. இது ஆன்மா, நாம் என்று சொல்லக்கூடிய அவங்கவுங்க நான் அப்படின்னு வச்சுக்குவோம். நம்மளை கொண்டாந்து நிறுத்தினீங்கன்னா நம்ம உயிரின் லட்சணமும் அதுதான். எப்படி? இந்த உயிர் தானா காணாது, புற உதவி வேண்டும். எது? விளக்கு சூரியன் போல புற உதவி வேண்டும். சரி, புற உதவி இருந்தா மட்டும் போதுமா, அக உதவி வேண்டும். எது? அந்த ரெண்டையும் யார் செய்வா? புற உதவி. இப்ப கண்ணுக்கு சூரியனும் விளக்கும் இருக்கிறது, ஆன்மாவுக்கு அப்படி யார் இருக்கிறா? சிவம் தாங்க இருக்குது, பெருமான் தான் நமக்கு. அதனால அவனுக்கு 3 தன்மை உண்டு. ஒன்றாய் இருப்பவன், வேறாய் இருப்பவன், உடனாக நிற்கிறான். நம்ம உடம்புக்குள்ள உயிர் போல் ஒன்றாய் நிற்கிறான். அடுத்தது வேறாய் நிற்கிறான் என்று சொல்லும் பொழுது கண்ணுக்கு சூரியன் போல வேறாய் நிற்கிறான். அப்ப நாம் எதை அறிகிறோமோ அவன் நம்மை விட்டு வேறாய் நின்று அறிவித்தாத்தான் நாம் அறிய முடியும். அப்ப நாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன உலகியல் சம்பந்தமா இருந்தாலும் சரிங்க, அருள்துறை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு மிகப்பெரிய கல்வி பெற்று இருக்கிறீங்க, மாஸ்டர் டிகிரி வரைக்கும் எல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த கல்வியை நாம் என்ன நினைச்சிருப்போம், நான் படிச்சது, நான் அறிந்தது அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, சிவம் அறிவித்தது. அறிவித்ததோடு மட்டுமல்ல, உங்க அறிவுக்குள் நின்று அறிவதற்கு உதவியும் செய்தது. எது போல கேட்டா, கண்ணுக்கு புற உதவியும் அக உதவியும் எப்படி இன்றியமையாததோ அதுபோல சிவமே உங்களுடைய அறிவுக்குள் இருந்து கொண்டு உங்களுடைய அறிவை, அந்த கண் எப்படி ஒரு பொருளை காணும்போது கூடவே உயிர் இருந்ததோ அதுபோல உயிருக்கு சிவம் கூடவே இருந்து உதவி செய்தது. அது மாதிரி சிவம் உள்ளே கூடவே இருந்து உதவி, உள் மட்டும் செய்பவன் அல்ல, வெளியே இருந்தும் செய்தான். ஏது? சூரியன் போல இருந்து வெளியே இருந்து உதவி செய்தான். எனவே உயிர் நிலை பெறுவதற்கு ஒன்றாயும், உயிர் அறிவதற்கு அறிவிப்பதற்காக வேறாயும், அவ்வாறு அறிவிக்கின்ற பொழுது அறிவதற்கு உடனாகவும் இறைவன் இருக்கிறான். இந்த கருணையை நினைச்சு பாரியான்னு சொல்றார் 5ஆம் நூற்பாவிலையும் 11ஆம் நூற்பாவிலையும். இந்த ரெண்டும் நினைந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு என்ன உதவி செய்தான்னு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த நினைவு வந்து விட்டா அவரை எப்படியா மறக்க முடியும்? ஆனால் திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, திணைத்தனை பொழுது மறந்து உய்வனோ. அப்பர் கேட்கிறாரே, ஒவ்வொரு பாட்டிலையும் கதறார் அந்த பெருமானை. அந்த பெருமானை என்னால் மறக்கவே இயலாது என்று ஏன் கதறினார் கேட்டார், என் அறிவுக்குள் துணையாக நின்று நான் அறியுமாறு உதவி செய்கிறான். அவனே என் வெளியே இருந்து அறிவிப்பவனாகவும் இருக்கிறான். இப்ப அந்த 2 சொல்லிங்க வச்சுக்க பாருங்க, கண்ணும் ஆவியும் ஆம் காவலன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வகையில இந்த அரசனாகிய அனபாயன் எப்படி, இந்த அதாவது மனுநீதி சோழர் எப்படி இருந்தார்னா, திருவாரூர் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம், மக்களுக்கெல்லாம் இல்லைங்க, மக்கள் என்று சொன்னா 6 அறிவாயிடும், உயிர்களுக்கெல்லாம் என்று சொன்னதுனால ஓர் உயிர் தொடங்கி 6 உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் அவன் கண் போன்று இருந்தான் புற உதவியாக, அவன் உயிர் போன்று இருந்தான் அக உதவியாக. எனவே புற உதவியும் அக உதவியுமாக நின்று ஒவ்வொரு உயிர்களையும் பாதுகாத்தார் என்று சொன்னால் இந்த மனுவேந்தனுடைய பெருமையை என்னவென்று சொல்வது? எனவே கண்ணில் மண்ணில் வாழ்ந்தது மண்ணுயிருக்கெல்லாம் கண்ணும் ஆவியும் ஆம் காவலன். கண்ணும் ஆவியும் இதாங்க ஆன்ம போதமும் கண்ணும். இது சைவ சித்தாந்தத்துல இன்றியமையாத குறிப்பு. எனவே 5ஆம் நூற்பாவிலும் 11ஆம் நூற்பாவிலும் இந்த குறிப்பு, காட்ட காணும் அறிவு. எனவே அறிவு காட்டத்தான், அறிவிக்கத்தான் அறியும், கண் காட்டத்தான் காணும். அந்த உண்மையை மெய்கண்டார் அருளினார். அதை மிக அழகாக நம்முடைய சிவஞான முனிவர் மாவாழியத்தில்
விரித்து கொடுத்திருக்கிறார். அதை 2 அடியில சேக்கிழார் நமக்கு காட்டியிருக்கிறார். நினைச்சு பாருங்க, மாவாடியம் போன்ற உரைகள் எல்லாம் சேக்கிழாருக்கு பிறகு வந்தவை. எனவே மெய்கண்டாரும் சேக்கிழாருக்கு பிறகுதான் அதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்ப சேக்கிழார் பெருமான் இடத்தில் அந்த பெருமான் எவ்வளோ பெரிய ஞான கருவூலங்களை எல்லாம் அவர் அறிவுக்குள் நின்று அறிவுறுத்தி இருக்கிறார், அதை நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த பாடல்ல முதல் 2 அடியும் சைவ சித்தாந்தத்தினுடைய பிழிவை அதை மிக அழகாக சேக்கிழார் காட்டியிருக்கிறார். எனவே கண்ணும் ஆவையுமாம் காவலனாக நின்று அந்த திரு ஆரூரின் இருக்கக்கூடிய உயிர்களை பாதுகாத்து எண்ணிலாத வேள்விகள் பலவற்றை செய்து அந்த நகர் இன்புறுகின்ற வண்ணமாக, உயிர்கள் இன்புறுகிற வண்ணமாக, வானத்திற்குரிய தேவர்கள் மகிழ்வி எய்திட வேள்விகள் பலவற்றை செய்து அந்த பெருமையுடையவராக வாழ்ந்து வருகிறார் மனுவேந்தராகி அரசர் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட மன்றுடார் அடியார் வருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்மொழில் பழாது பெய்க மனிதரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்தரளே போற்றி, அருள் தரும் பச்சை நாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு பட்டிப் பெருமான் திருவடிகள்